வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்வி கண்டமல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ஏப்ரல் 12ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்க இருக்கிறது. 15ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்க இருக்கிறது. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்கிறது. இந்த தேர்தலில் இரட்டை இலை சின்னம் இல்லை. இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாக பிளவுபட்டு கிடக்கிறது. இரட்டை இலை சின்னம் வேண்டும் என்றும் நாங்கள் தான் உண்மையான அதிமுக என்றும் தேர்தல் ஆணையத்தில் கடுமையான போராட்டத்தை திரு பன்னீர்செல்வம் அணியினரும் திருமதி சசிகலா அவர்கள் தரப்பினரும் 2 பேரும் வலியுறுத்தினார்கள். தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலுக்காக மட்டும், இடைத்தேர்தலுக்காக மட்டும் என்று குறிப்பிட்டு அந்த இரட்டை இலை சின்னம் 2 பேருக்குமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறது. அந்த வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவி அம்மா என்ற அமைப்பின் சார்பாக திரு மதுசூதனன் ஆர்கே நகர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அவருடைய சின்னமாக இரட்டை மின் விளக்கு இருக்கிறது. இந்த சின்னம் முடக்கப்பட்ட விதம், இந்த அணி திரு ஓபிஎஸ் தலைமையிலான அணியை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு, இந்த ஆர்கே நகர் தேர்தலில் வெற்றிக்கான சந்தர்ப்பங்கள், இவை உட்பட பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள், இன்றைய கேள்வி கண்டனம் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் திரு மாஃபாய் கே பாண்டியராஜன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, கேட்கலாம். வணக்கம். நான் நிறைய கேள்விகள் கேட்கணும் ஆசை. அதில் அடிப்படையாக எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இப்போ ஆஃப்லேட்டாக நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா, இப்போ நடக்கக்கூடிய ஆட்சி தமிழகத்தில் இது அதிமுக ஆட்சின்னு சொல்வீங்களா, இல்லாட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா அப்படிங்கிற அமைப்போட ஆட்சின்னு சொல்வீங்களா? ரெண்டுமே கிடையாதுங்க, அது சசிகலா ஆட்சின்னு சொல்வீங்களா? எடப்பாடி பழனிசாமி ஆட்சியா? டிடிவி தினகரன் ஆட்சியா? எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு விபத்தில் பிறந்த ஆட்சின்னு நினைக்கிறோம். குறிப்பாக டிசம்பர் 5 இரவு நாங்கள் எல்லாமே பொறுப்பெடுத்தப்போ இருந்த ஆட்சி கண்டிப்பாக அம்மாவின் ஆட்சி தான். அந்த நேரத்தில் ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் பொறுப்பெடுத்தோம். அடுத்த 60 நாட்கள் மிகுந்த எஃபர்ட் எடுத்து நல்லாட்சி என்பதற்கு ஒரு இலக்கணமாக அந்த 60 நாள் ஆட்சி இருந்ததுன்றது பலரும் ஒத்துக்கிறாங்க. எல்லா விஷயம் அந்த 60 நாளில் இருந்த விஷயத்துலேருந்து அடுத்த 60 நாளில் மாறி இருக்கக்கூடிய விஷயம் ரெண்டே. ஒன்று, அமைச்சரவைக்குள்ள திரு செங்கோட்டையன் சேர்க்கப்பட்டிருக்கிறார். முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி சேர்க்கப்பட்டிருக்கிறார். வேற எந்த மாற்றமும் இல்லை. இருவர் வந்திருக்கோம், வெளியே வந்திருக்கோம். திரு பாண்டியராஜன் அமைச்சர்லேருந்து வெளியே வந்திருக்காரு. அதான் சொல்ல, அது முதலமைச்சர் மாற்றம். அதான். ஸோ இதை தவிர 32 அமைச்சர்களில் 122 சட்டமன்ற உறுப்பினர்களில் எல்லாமே என்ன இருந்ததோ ஸ்டேட்டஸ்கோ அப்படியே இருக்குது. இரண்டாவது பெரிய வித்தியாசம் ப்ராசஸ். நம்ம இதில் எப்பயுமே ஸ்ட்ரக்சரை மட்டும் பார்க்கக்கூடாது. ஸ்ட்ரக்சரில் இருவர் வெளியே சென்றார், இருவர் உள்ளே வந்தார்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், ப்ராசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அரசாங்கத்துடைய நேரடி கண்ட்ரோலே திரு டிடிவி தினகரன் கையில் இருக்குது. இது நிதர்சனமான ஒரு உண்மை. ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவர்கிட்ட கூட இல்லை, பெங்களூர் பரப்பன அக்ரஹாரத்தில் போய் பெர்மிஷன் எடுத்துகிட்டு வர்ற ஒரு காலகட்டம் தான் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துலேயும் எல்லா நிலைப்பாடுகள். இன்னைக்கு ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தாங்கன்னு மறைந்த முதலமைச்சர் அதே பரப்பன அக்ரஹாரால தான் போய் நம்ம எல்லா அறிவுரைகளும் கேட்டு வந்திருக்க வேண்டியது உங்களுக்கு தெரியாதா? அம்மா இருந்த லெவல் வேற இல்லை. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமியோ பன்னீர்செல்வமோ யார் முதலமைச்சராக இருந்தாலும் அவர்களும் அதே மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாட்ட பரப்பன அக்ரஹாரா சிறையில் தான் அட்வைஸ் கேட்டிருக்க வேண்டும் என்பதை மறுக்க முடியுமா? ஆனால் அந்த நிலையில் வச்சு எங்களால் இந்த குடும்பத்தை பார்க்க முடியல. பிரச்சனையே அதுதான். ஆக்சுவலாக பிரச்சனையுடைய ஆரிஜினேஷன் என்ன, இந்த மாற்றத்துடைய அடிநாதம் என்னன்னா அதுதானே. அம்மா இருந்த நிலையில் எங்களால் இவங்களை வச்சு பார்க்க முடியல. ஓகே, குறிப்பாக ஒரு குடும்பத்தின் பிடியில் கட்சியும் ஆட்சியும் செல்வது, எந்த குடும்பம் அம்மாவின் மறைவுக்கு காரணமாக இருந்தது என்று நாங்கள் மட்டும் இல்லை, பொதுமக்கள் இன்னைக்கு பெரிய அளவு நம்புறாங்களோ. இதெல்லாம் ஆஃப்லேட்டாக நீங்கள் எது பாப்புலிஸ்டாக இருக்குதோ அதை பிடிச்சிட்டு போவோங்கிற மாதிரி முயற்சி பண்ணுறா தெரியலையா? திரு பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் நம்மகிட்ட பேட்டி கொடுக்கும்போது எனக்கு சந்தேகம் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. பொதுமக்கள் கேட்குறாங்க, அதை விளக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். எனக்கு சந்தேகம் இல்லைன்றார். இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இதில் பொதுமக்களுடைய கருத்து என்பதை வச்சு நாங்கள் எங்கள் கருத்தை மோல்ட் பண்ணிக்கிறோன்றது உங்களோட அலோகேஷன். முதல் நாள்லேருந்து அப்படி சொல்லலை. 7ஆம் தேதி இரவு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய நினைவிடத்தில் வச்சுட்டு திரு பன்னீர்செல்வம் பேசும்போது எங்கள் அம்மாவை கொண்டுட்டாங்கன்னு சொல்லலை, என்னை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னார். ஸோ அமைச்சர் பதவி, முதலமைச்சர் பதவி நீக்கிறது ஒன்று தான் உறுத்தலாக இருந்துச்சு. 7ஆம் தேதி நைட்டு, 8ஆம் தேதி காலையில் திடீர்னு இன்னைக்கு முதலமைச்சருடைய மறைந்த முதலமைச்சருடைய மரணத்தில் மர்மம் இருக்குன்னு சொல்லி சொன்னார். PH பாண்டியன் அவர்கள் முதல்ல இந்த 14 கேள்விக்கணைகளை எடுத்து வீசிய பொழுது எங்களில் பலருக்கும் அப்போ தான் பல விஷயங்கள் தெரிய வந்தது. உண்மை என்னென்னா, இப்போ இத்தனை சிசிடிவி எடுத்துட்டாங்கன்றதோ, ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப்பை 6 மணி நேரத்துக்கு முன்னால் வாபஸ் வாங்கிக்கிட்டாங்கன்றதோ,
பொதுமக்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. அது நிஜம்தான். என்ன மாதிரி பொதுமக்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்க அந்த இடத்துல இல்ல. நீங்க கவர்மெண்ட்ல இருந்திருக்கீங்க, முதலமைச்சர் பொறுப்பை வச்சுட்டு ஒருத்தர் இருந்திருக்கிறார். எங்களுக்கும் தெரியாதுன்னு சொன்னா உங்கள்ட்ட தான் நாங்க ஆட்சியை கொடுத்திருந்தோமா? அமைச்சர் பாண்டியராஜனுக்கு தெரியாது, முதலமைச்சர் பன்னீர்செல்வத்துக்கு தெரியாது. இப்படி ஒரு அப்பல்லோ மருத்துவம் என்ன நடக்குன்னு முதலமைச்சருக்கே தெரியாதுன்னா அப்படிப்பட்ட நபர்கள்ட்ட தான் ஆட்சியை கொடுத்துட்டோமா? இல்ல, இங்க பாருங்க, இதுல ஒரு பல விஷயங்கள். அந்த நேரத்துல என்ன இருந்தது, எல்லாரும் போய் நின்னோம். அப்பல்லோல போய் நின்றுட்டு தான் இருந்தோம். அனைத்து அமைச்சர்களும் போய் நின்றுட்டு இருந்தோம். யாருக்கும் பெருசா டிஃப்ரென்ஸா அவங்க சொல்லலை. எல்லாருக்கும் இருந்த பயம் வந்து நம்ம ஏதாவது செஞ்சு ஒரு அசர்ட் பண்ணி ஒரு விஷயத்தை கேட்டு அதனால அம்மாவுக்கு வந்து எதுவும் தொந்தரவு வந்துடக்கூடாதுன்ற எண்ணம் தான் எல்லாருக்கும். அப்போ வந்து எல்லாருமே ஒரு தொடர்ச்சியை வேல்யூ பண்ணிட்டு இருந்தோம். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அந்த நேரத்துல வந்து கேள்விகள் கேட்பதோ ஒரு அசர்ட்டிவா இது கொடுங்க அப்படின்னு முதல்ல ரிவோல்ட் பண்றவரா கேபி முனுசாமி இருந்தாரு. அடுத்து சந்தேகம் எழுப்புறவரா பிஹெச் பாண்டியன் இருந்தாரு. திரு பாண்டியராஜன் கடைசி வரைக்கும் அந்த பக்கம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. திரு ஓ பன்னீர்செல்வம் எனக்கு சந்தேகம் இல்லைன்னு சொல்லி சொன்னாரு. ஸோ யாரோ ஒரு கிளப்பின ஒரு பூதத்துக்கு நீங்க வந்து உரிமை கொண்டாட முயற்சி பண்றது எனக்கு எப்படின்னு சரின்னு தெரியல. ஒன்று, இது எப்படி கிளம்பியது என்பது மாற்று கருத்துகள் இருக்கலாம். ஆனால் இன்று நாங்கள் டிஸ்சார்ஜ் சம்மரி பார்த்துருக்கோம், அவங்க கொடுத்த ஐம்ஸ் ரிப்போர்ட் பார்க்குறோம். அதை கம்பேர் பண்ணி நீங்கள் நம்ம அப்பல்லோவோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சாதாரண மனிதனுக்கும் வரக்கூடிய சந்தேகம் தான் இது. இது வந்து நீங்களும் மனச்சாட்சியோட யாரும் மறுக்க முடியாது. ஐம்ஸில் கொடுக்குற ரிப்போர்ட்டில் 5 நாள் அன்கான்ஷியஸாக இருக்காங்கன்றாங்க. அப்பல்லோவில் கொடுத்த ரிப்போர்ட்டில் 3வது நாள் நார்மல் ஃபுட் சாப்பிட்றாங்கன்றாங்க. இதெல்லாம் வந்து எப்படி நடந்திருக்க முடியும்? இப்போ இது வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் 27 சிசிடிவியை ஏன் எடுத்தாங்க, அதுக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் கிடையாது. இந்த நிமிஷம் வரைக்கும் 6 மணி நேரத்துக்கு முன்னால் ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப்பை ஏன் வாபஸ் வாங்கினாங்க, யார் அதற்கு வாபஸ் வாங்க பெர்மிஷன் கொடுத்தான்றதுக்கு எந்த எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. ஏன் டாக்டர் சாந்தாராம் நிறுத்தப்பட்டார், டயபெட்டாலஜிஸ்ட் அப்பல்லோல இருந்து? அவர் கொடுத்த அறிக்கை இது மாதிரி வந்து இந்த ட்ராக் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அம்மாவுக்கு பேரலிட்டிக் அட்டாக் வர வாய்ப்பு இருக்குது. அவர் கொடுத்த ரிப்போர்ட் வந்து உண்மையா பொய்யா? அங்கே இருந்த அந்த போயஸ் கார்டனில் அத்தனை வருஷமா இருந்த அந்த அம்மா அன்றிலிருந்து மர்மமாக மறைந்ததுக்கு காரணம் என்ன? இந்த கேள்வியில் எதுக்குமே யாரும் பதிலளிக்க அங்க போயஸ் கார்டன்ல இருந்த ஒரு லேடி, அவங்க அம்மாவுக்கு இதெல்லாம் அந்த 14 கேள்விகள்ல ஒண்ணு எதுவுமே வந்து ஆன்சர் பண்ணப்படலை. அந்த 13 கேள்வி 14வது கேள்வி தான் ஐம்ஸ் ரிப்போர்ட் கொடுங்க, இந்த ரிப்போர்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னது. அதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இந்த மற்ற 13 கேள்விகள் எதுக்குமே ஆன்சர் இல்லை. இன்று வரை இன்னைக்கு நீங்க உங்க தொலைக்காட்சியில் அந்த கேள்விகளை காட்டியிருக்கிறீங்க. ஏன் இதை ஆன்சர் பண்றதுல இவ்வளவு கஷ்டம் இருக்கணும்? அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்தது யாரோ சாதாரணமான ஒருத்தர் கிடையாது. அவங்க போற இடத்துல அவங்கள வந்து எந்த விதமான வீடியோகிராஃபும் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு அன்கான்ஷியஸா இருந்தவங்க சொல்லியிருக்கிறது வாய்ப்பே இல்லை. ஓகே, அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் அவங்க த்ரூ அவுட் த 75 days அவங்க அன்கான்ஷியஸா இல்லை. நடுவில் பல நாள் வெரி கான்சியஸா இருந்தாங்க. முதல் 5 நாட்கள் நாங்க சொல்றது வந்து அவங்க உள்ள அவங்க காவிரி பிரச்சனையில வழக்கறிஞர்களுக்கும் தலைமைச் செயலருக்கும் அட்வைஸ் பண்ணாங்கன்னு கவர்மெண்ட்ல இருந்து பிரஸ் ரிலீஸ் இருக்குது. அவங்க கூட இருந்த நிபுணர்கள் இருக்கிறாங்க, லீகல் அட்வைசர்ஸ் இருக்கிறாங்க. அதுக்கு இடையில பல சந்தர்ப்பங்களை பேசியிருக்காங்க. நீங்க கேட்கறது இப்படி இருந்தா இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ஓ பன்னீர்செல்வத்துக்கு முதலமைச்சருக்கான பொறுப்புகள்லாம் ஒதுக்கப்பட வேண்டும் என்று சொன்னது ஜெயலலிதாவா இல்லாட்டி இவரே சுவமோட்டோ எடுத்துக்கிட்டாரா? பாருங்க, நான் சொல்றது அன்கான்சியஸா இருந்த ஜெயலலிதா கொடுத்தாங்களா இல்ல சசிகலா கொடுத்தாங்களா? சசிகலா கொடுத்து முதலமைச்சர் பதவி எடுத்துக்கிட்டாரா? முதலமைச்சருடைய துறைகளை ஓ பன்னீர்செல்வம் அந்த அம்மா மருத்துவமனையில் இருக்கும்போது எடுத்துக்கிட்டார். யார் கொடுத்து எடுத்தது? எங்க பொசிஷன் வந்து 5 நாள் அவங்க அன்கான்ஷியஸா இருந்ததாக ஐம்ஸ் வந்து இல்ல சார், நான் கேட்கற ரொம்ப எளிமையான கேள்வி சார். முதலமைச்சர் பொறுப்பு துறையும் சேர்த்து வகிங்க அப்படின்னு திரு ஓ பன்னீர்செல்வத்தை கொடுத்தது யார்? ஜெயலலிதாவா, சசிகலாவா, சுவமோட்டோ எடுத்துக்கிட்டாரா? அம்மா என்று சொல்லப்பட்டது எங்களை பொறுத்த வரைக்கும். திரு ஓபிஎஸ்க்கு தெரியாது. அவங்க நேரில் பார்க்கவே இல்லைன்றாங்க. அதான் யார் கொடுத்தாங்கன்னே தெரியாம போய் நீங்க தான் முதலமைச்சர் பொறுப்பு போய் எடுத்துக்கிறாங்க இல்லையா? இல்லை, அம்மா சொன்னதா தான் அதுக்கு அந்த எங்களுக்கு சொல்லப்பட்டது. இல்லை, அப்போ அவர் கேட்டிருக்கணும்ல. பதவியிலேருந்து நீக்கப்படும் போது என்னை வந்து கட்டாயப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி சொல்லும் போது பதவியில் உட்காரும் போது இல்லை போய் அம்மா சொல்லட்டும், நீங்க யாருங்க சொல்றதுக்கு நான் முதலமைச்சராக அங்கே உட்காருங்க, நீங்க யாருங்க சொல்லுங்க, அம்மா சொல்லட்டும் சொல்லி சொல்ல வேண்டியதானே? பதவியில் ஏறும்போது அம்மா சொன்னதா சொல்லப்பட்ட போய் பதவியில் உட்காந்துட்டாரு. பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னோடனே என்னை கட்டாயப்பட்டு கேள்வி வாங்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாரு. முதல்வர் பரிந்துரை பண்ணி சீஃப் செக்ரட்டரி மூலமாக சொல்லப்பட்டது. அந்த நேரத்தில் அதை போய் கேள்வி கேட்கணும்னு நீங்க யாருக்கும் தோணலை. 73வது நாள் வரைக்கும் அம்மா வந்து ரெக்கவர் ஆறாங்க. அதுதான் சார் பிரச்சனை. பதவி ஏற்றுக்கங்கன்னு சொல்லும் போது கேள்வி கேட்க தோணலை. பதவியிலேருந்து கொஞ்சம் விளைவிக்கங்கன்னு சொல்லி சொல்லும் போது என்னை கட்டாயப்படுத்திட்டாங்க, அம்மா மரணத்துல மர்மம் இருக்குன்னு எல்லா கேள்வியும் சந்தேகம் வந்துருச்சு. பாத்தீங்களா? அப்போ பதவியில இருந்தா சந்தேகம் வராது, பதவியிலேருந்து இல்லைன்னா எல்லா சந்தேகம் வந்துடும்.
பதவியிலிருந்து கட்டாயப்படுத்தப்பட்டு அவங்க விலக்கப்பட்டது வந்து உண்மை என்று அண்ணன் ஓபிஎஸ் சொல்கிறார்கள். நான் உண்மையே கொள்றேன். நான் உண்மை அதை நான் டிஸ்பியூட் பண்ணல. ஆனா உங்களுக்கு எல்லா சந்தேகமும் பதவியிலிருந்து இறங்கின பிறகு தானே வருது. பதவியில் இருக்கும்போது எனக்கு இந்த பதவியை கொடுத்தது யாருன்னு கேள்வி கேட்கல. இன்னும் எனக்கு இந்த பதவி தேவையான்னு கேள்வி கேட்கல. மரணத்துல மர்மம் இருக்கான்னு கேட்கல. ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் இருந்த 60 நாட்கள்ல சிஎம்மாக முழுமையாக இயங்கினார். கடைசி வாரத்தில் அவர் வந்து இந்த என்கொயரி கமிஷனுக்காக ஆரம்பகட்ட வேலை, குறிப்பாக எய்ம்ஸ் ரிப்போர்ட் வாங்குறது, அது போன்ற வேலைகளை வந்து இனிஷியேட் பண்ணேன். நான் இனிஷியேட் பண்ண அடுத்த 2 நாட்களில் என்னை வந்து வற்புறுத்தி ராஜினாமா வாங்கிட்டாங்க. இதுதான் அவருடைய ஸ்டான்ஸ். இந்த ஸ்டான்ஸை நான் டிஸ்பியூட் பண்ணுறதுக்கோ சந்தேகப்படுறதுக்கோ எந்த முகாந்திரம் கிடையாது. இல்லை, அவர் வந்து முதலமைச்சர் பதவியில் இருக்கும்போது எங்கேயாவது ஒரு முறையாவது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மரணத்துல மர்மம் இருக்குன்னு ஒரு முறையா சொல்லியிருக்கிறாரா? இல்லைங்க, அந்த டயத்தில் பல ரிப்போர்ட்ஸ் வரல, பல கேள்விகள் எழுப்பப்படல. டாக்டர் சாந்தாராம் யாருன்னு எங்களுக்கு தெரியாது அந்த நேரத்தில். அதுதான் நான் கேட்கிறேன். அப்ப எந்த சந்தேகமே வராம அவர் எப்படி விசாரணை கமிஷனுக்கு வந்து ஆரம்ப கட்ட பூர்வாங்க பணிகள் எப்படி மேற்கொண்டு? பூர்வாங்க பணிகள் என்னன்னா, இந்த கேள்விகள் எழுப்பப்பட்டது. ஐம்ஸ் ரிப்போர்ட் வந்து 60 நாள் ஆயிடுச்சு, அது ஐம்ஸ் ரிப்போர்ட் வரலன்றது வந்து சொல்லப்பட்டது எங்களுக்கு. அதே போல அப்போலோ ரிப்போர்ட்ல இருக்கிற எரர்ஸ், கரெக்ஷன்ஸ் பலரும் அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருந்தாங்க வெளியே இருந்த அந்த டயத்துல. நான் கேட்கிறேன், நீங்க கடைசியா தான் பேசுனீங்கிறது என்னோட பாயிண்ட். ஆனா முதலமைச்சர் வந்து நான் பதவியில் இருக்கும்போது இதை விசாரணைக்கு ஏதாவது முகாந்திரம் இருக்குது, நான் விசாரிக்க போறேன் நீங்க சொல்லியிருக்காரா? பதவியில இருந்து இறங்கின பிறகு தொண்டர்கள் மத்தியில அவருடைய கிரீன்வேஸ் சாலையில இருந்து பேசும்போது சொல்றாரு நான் இனிஷியேட் பண்ணேன் அப்படின்ற. இல்ல, எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு உங்களுடைய ட்ராக் ஆஃப் கொஸ்டினிங். பாருங்க, 13 கேள்விகள்ல எந்த கேள்வி ரிப்பீட் எல்லாம் ஆகல. இன்னும் அடிப்படையான கேள்விகள் கூட அம்மா வந்து அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லப்படணும் அப்படின்னு நானும் கேட்கிறேன். ஆமா, முடிஞ்சதா? அதை நான் குழப்பவே இல்லை. இல்ல, அதுல கேள்வி இல்லை. நான் கேட்கறது திரு பன்னீர்செல்வம் இந்த கேள்விகளை எழுப்பினாரா? இல்ல. சரி, பன்னீர்செல்வம் இந்த விஷயத்தை வந்து இனிஷியேட் பண்ணாரு, ஜுடிஷியல் என்கொயரிக்காக நான் பூர்வாங்க பணிகளை மேற்கொண்டேன்னு சொல்றாரு. மேற்கொண்டேன்னு சொன்னா அப்ப அந்த சந்தேகம் அவருக்கு இருந்ததா? அந்த சந்தேகம் இருந்தது தொடர்பா அவர் எங்கேயாவது முதலமைச்சராக இருக்கும்போது சொல்லியிருக்கிறாரா? இல்ல, அந்த சந்தேகம் பலரால் எழுப்பப்பட்டது. ஈவன் குறிப்பாக ஒரு டாக்டர் கூட அப்போலோலேருந்து அறிக்கை விட்டது, அந்த டாக்டர் பிடிச்சி விசாரிச்சது, இதெல்லாம் நீங்கள் பார்த்து. டாக்டரே கிடையாது, அவங்களாம் சொல்லவே இல்லை, அவங்களே விளக்கி சொன்னாங்க. பல பேரால எழுப்பப்பட்டது அந்த நேரங்களில். ஆனால் ஒரு அடிப்படையான விஷயம், ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் வந்திருக்காங்க, 5 முறை வந்திருக்கிறாங்க. அவங்க ரிப்போர்ட் கொடுத்தது நமக்கு வந்து சேரலைன்ற கேள்விகள்லாம் வந்து அவர் எழுப்பிய கேள்விகள். அந்த கடைசி வாரத்தில் அவர் எழுப்பிய கேள்விகள், அதுக்கு வந்து முறையான ஒரு ரெக்கார்ட்ஸ் அவர் கேட்டிருந்தது நிஜம். இதுதான் வந்து ஆரம்ப கட்ட விசாரணைன்றது. அவர் என்கொயரி கமிஷன் அமைக்கிறதுக்கு ஜட்ஜு பார்த்தேன்னு நான் அவர் சொல்லலை. உங்களுடைய தொடர் நடவடிக்கைகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று இருக்கிறதா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் எங்களோட குறிக்கோள், எங்களுடைய எண்ணம். அது நடக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. ஒரு குடும்பத்தின் பிடியில், அது குறிப்பாக இந்த குடும்பத்தின் பிடியில் கட்சியும் ஆட்சியும் சென்று விடக்கூடாது என்ற ஒரே எண்ணத்தில் தான் இது நடந்திருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் வேற எந்த ட்ராக்கும் கிடையாது. அவர் வந்து நல்லா வந்து ஆட்சி செய்ததுக்காக அவர் பனிஷ் பண்ணப்பட்டார் என்ற உணர்வு எனக்கு இருந்தது. அவர் அந்த 7ஆம் தேதி தியானத்தில் அமர்ந்து எழுந்து நின்று பல விஷயங்கள் அவர் சொன்னப்போ இதுல ஒரு அநீதி இழைக்கப்பட்டு இருக்கிறது என்பது எனக்கு ஆழமாக. நீங்களே 8ஆம் தேதி போய் சேரல, அவர் கூட 2 நாட்கள் கழிச்சு சேர்ந்தேன். 2 நாட்கள் கழிச்சு சேர்ந்ததுக்கு இங்கே பாருங்க, ஒரு ஹியூஜ் ப்ரீமியம் இருக்குங்க. இதில் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்க, அம்மா என்னை நம்பி 4 பொறுப்புகள் கொடுத்துருக்குறாங்க. அந்த பொறுப்புகளை வந்து நல்லா பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. ஓகே, கல்வித்துறையிலேருந்து மியூசியம்ஸ் வரைக்கும் எனக்கு கொடுத்தாங்க, ஜிஎஸ்டி கவுன்சில் வரைக்கும் கொடுத்தாங்க. அம்மா கொடுத்த ஒரு விஷயத்தை உதறிக்கிட்டு போறதுல எனக்கு ஒரு தடை இருந்திருக்கு அந்த டயத்தில். அதான் சொல்றேன், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா என்னென்னலாம் சொன்னாங்களோ அது அப்படியே ஸ்டேட்டஸ் கோ இருந்துச்சு, ஒரே ஒரு நபரை தவிர. அதுதான் மாத்தினாங்க. முதலமைச்சரா பன்னீர்செல்வம் கிடையாது, முதலமைச்சரா சசிகலா அப்படின்னு ஒரு விஷயம் தான் மாற்றப்பட்டது. அதே திரு மாஃபாய் பாண்டியராஜன் அதே ஜிஎஸ்டி கவுன்சில் இன்னைக்கு போய் ஆஜராகிட்டு பேசிட்டு வந்துட்டு எல்லா கருத்தும் பண்ணிட்டு இருந்திருப்பார். எங்கேயுமே எதையுமே மாற்ற சொல்லி ஒரு நபரை தானே அவங்க மாற்ற முயற்சி பண்ணாங்க. இல்லைங்க, அந்த நபர் வந்த விதம், அந்த நபர் 6 வருஷமா அம்மா இருந்த வரைக்கும் உள்ள வரல. அவங்க வந்து பேனிஷ் பண்ணப்பட்டிருந்தார் கட்சியிலிருந்து. அதுக்கப்புறம் ஓவர் நைட் வர்றாரு, அந்த இடத்துல நின்று 6 மணி நேரத்தில் இல்லாத ஒரு பொறுப்பு துணை பொதுச் செயலாளர் இதை ஒன்று போட்டு அவர் உள்ளே கொண்டு வர்றாங்க. அவர் வந்து எல்லா பொறுப்புகளுமே அவர் எடுத்து நடத்துகிறாரு.
இது வந்து முறையில்லை. ஆனா இல்ல, நான் போனது பொதுச் செயலாளர் நீங்க போன நேரம்லாம் அதெல்லாம் நடக்கவே இல்லை. சொல்றேன், அதுக்கு முன்னாடி போயிட்டீங்க. பொதுச் செயலாளர் சிறை செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டதுனால இந்த விஷயங்கள் நடக்குது. துணை பொதுச் ஏன் ஊர் செயலாளர் கட்சியில வேற யாரும் இல்லையா உங்களுக்கு வந்து அந்த குடும்பத்துல இருந்தா மறுபடியும் கொண்டு வரணுமா? அப்ப இது வந்து கட்சியும் ஆட்சியும் தன் பிடியில் வைக்க 134 பேர்ல வந்து ஒரே ஒருத்தர் தான் முதலமைச்சரா இருக்கணுமா? இல்ல நான் கேட்க 134 பேர்ல திரு பன்னீர்செல்வத்துக்கு மட்டும்தான் அந்த தகுதிகள் இருக்குதா? 3 முறை அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறாரு. எந்தவித அப்பழுக்கும் இல்லாமல் ஒரு ஆட்சியை தந்திருக்கிறாரு. அவருடைய எந்த ட்ராக்கும் வந்து எல்லாரும் புகழ்வதாகத்தான் இருந்தது. இந்த தந்தி டிவி இல்ல, அவர் சிறப்பா செயல்பட்டாருங்கிறத யாரும் மறுக்கல. அவருக்கு மட்டும்தான் இருந்ததான்னு கேக்குறேன். இன்னைக்கு ஜிஎஸ்டி கவுன்சில்ல திரு பாண்டியராஜன் ஆஜராகி பேசிட்டு இருந்தாரு. இல்லன்னா பாண்டியராஜன் பிறகு திரு ஜெயக்குமார் இப்ப பேசிட்டு இருக்காரு. அப்படி someone will replace that. இப்ப ஒருத்தர் பாண்டியராஜன் இல்லாட்டி ஜிஎஸ்டி கவுன்சில்ல கவுந்தர போறோமா? இல்ல பன்னீர்செல்வம் இல்லாட்டி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் செயல்பட முடியாதா? திரு பன்னீர்செல்வம் சிறப்பா செயல்பட்டார், நான் மறுக்கல. யாருமே அதை கொஸ்டின் பண்ணல. பட் பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சரா இருக்கணும், இல்லன்னா அது சரியில்லாத அரசாங்கம். அது எப்படி இருக்க முடியும்? இதே 134 எம்எல்ஏக்கள் சசிகலாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல, தினகரனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவால் நியமிக்கப்பட்டவர்கள், நிறுத்தப்பட்டவர்கள், வெற்றி பெறப்பட்டவர்கள், அமைச்சர்கள் சேர்க்கப்பட்டவர்கள். கண்டிப்பா அதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் குறிப்பா சசிகலா அவர்கள் மீண்டும் கட்சியில் இணைக்கப்பட்ட பொழுது அவர்களே எழுதி கொடுத்த மாதிரி எந்த விதமான அரசியல் ஈடுபாட்டிலே நான் இருக்க மாட்டேன், என் குடும்பத்தில் இருக்கும் யாரும் கட்சிக்குள்ள வர மாட்டாங்க, இந்த மாதிரி எழுதி கொடுத்துட்டு வந்தாங்க. முதலமைச்சர் ஜெயலலிதா மறைகிற வரைக்கும் அப்படித்தான் நடந்துக்கிட்டாங்க. அவங்க அதான் சொல்றேன், மறைகிற வரைக்கும் அப்படித்தான் நடந்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு தேவை ஏற்படும் போது, ஒரு வேக்குவம் ஏற்படும் போது, கட்சிக்கு வந்து ஒரு தலைமை தேவை அப்படின்னு சொல்லும் போது, நீங்க எல்லாம் சேர்ந்து தான் தேர்ந்தெடுத்தீங்க. நான் திரும்ப பழைய வயசுக்கு பொதுக்குழுல நீங்க எல்லாரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு திரு பன்னீர்செல்வம் தான் அந்த பத்திரத்தை எடுத்து கொடுத்து குனிஞ்ச தலை நிமிடாம அப்படியே இருந்தார். அந்த பேப்பரை வந்து வாங்கி அந்த ரெசல்யூஷனை வாங்கி அவங்க கொடுக்கும். அப்பெல்லாம் ஒரு வார்த்தை சொல்ல, உனக்கு என்ன தகுதி இருக்கு, இந்த மாதிரி பொதுச்செயலாளர் பதவியே கிடையாது, இது நாமினேஷன் கிடையாது, எலெக்ட் பண்ணப்படல, தேர்தல் நடத்தல. இன்னைக்கு இவ்வளோ விஷயம் பேசுறீங்க, நீக்கப்பட்டிருக்கீங்க, 5 வருஷம் கண்டினியூ, எவ்வளவு கம்ப்ளைண்ட். திரு பன்னீர்செல்வம் அந்த நகலை, தீர்மான நகலை கொண்டு வந்து கொடுத்துட்டு குனிஞ்ச தலை நிமிடாம அப்படி இருக்கிறார். இன்னொரு காட்சி நான் சொல்றேன். சசிகலா அவர்கள் கண்ணீர் விடுறாங்க. இவர் வந்து தினகரனை பார்த்து அந்த கர்ச்சீஃப் கொடுங்கன்னு கேட்டு அவங்க கர்ச்சீஃப் வந்து கண்ணை துடைக்கிற வரைக்கும் ஒரு கூட நிற்கிறார் திரு பன்னீர்செல்வம். பாருங்க, அவர் ஒரு மனிதர், அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, ஒரு பிஹேவியர் இருக்கு. அதையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு மனச்சாட்சியால் உந்தப்பட்டு, அம்மாவின் ஆன்மாவால் உந்தப்பட்டு அந்த நேரத்தில் அந்த ஸ்டான்ஸ் எடுத்திருக்கிறான்றது நான் ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்குறேன். இதை கொச்சைப்படுத்துவது வெகு எளிது. ஈவன் நான் கூட அந்த நேரத்தில் நான் அந்த 3 நாட்கள் இல்ல, நான் கேக்குறது இது எப்படி நடக்குதுன்னு. நான் தான் கொண்டு போய் இந்த ப்ரொபோசலே கொடுக்குறேன், நான் தான் வந்து அதை டிஸ்பியூட்டே பண்றேங்கும் போது கேள்வி, இது கொச்சைப்படுத்துறதுக்கு என்ன ஒரு வியப்பு, இது கேள்வி. இங்க பாருங்க, அந்த நேரத்தில் வந்து என்ன செஞ்சா கட்சி பிளவுபடாமல் இருக்கும் என்ற எண்ணம் எங்க எல்லாத்தையும் மனசுல. இப்ப கட்சி பிளவுபடுமா இல்லையா, அதுதான் என்னுடைய பேரண்டல் கொஸ்டின். இல்லை, இப்போ கூட இங்க பாருங்க என்ன நடந்தது. இப்போ வந்து அவங்க வந்து சசிகலா அவர்கள் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் கட்சியிலிருந்து வேற ஒருத்தரை வந்து அவங்க போட்டுட்டு இருந்தா கூட இந்த அலிகேஷன் இவ்வளவு ஷார்ப்பா வந்திருக்காதுல்ல. எதுக்காக அப்படி வந்து உங்களுக்கு வந்து அந்த கட்சி குடும்பத்தின் பிடியில தான் கட்சி இருக்கணும். உங்களுக்கு இயல்பா தெரியும், திரு எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுறார், பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேச்சு வந்த உடனே திரு செம்மலை வெளியே வர்றார். செங்கோட்டையனுடைய அதிருப்தி கொண்டு சிலர் வெளியே வர்றாங்க. இப்படி எல்லாருமே ஒவ்வொரு லோக்கல் ரீசனுக்காக ஒரு காரணம் வச்சு. 12 பேரா? இந்த 12 ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தில் நான் சொல்ல எல்லாருமே 12 பேர் எனக்கு இல்ல, எனக்கு இருந்தது. நான் உங்களை அதனால உங்க பேரை நான் குறிப்பிடல. அதுல ஒரு எம்பி, ஒரு எம்எல்ஏ, ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் ஏற்படுது. அப்ப எல்லாராலையும் ஏற்கப்படக்கூடியன்னு ஒரு ஆள் பிடிக்கணும். அதுதான் அவங்க முன்னாடி இருந்த சேலஞ்ச். பாருங்க, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவர் வந்து கட்சியிலே இல்லாமல் அம்மாவால் வெளியனுப்பப்பட்ட ஒருத்தர் தான் இருந்திருக்கணுமா? அந்த இடத்துல வந்து என்ன அந்த மாதிரி தகுதி அவருக்கு இருந்துருச்சு? அவர் என்ன எக்ஸப்ஷனல் பெர்ஃபார்மன்ஸ் காட்டினாரா? என்ன செஞ்சாரு இந்த 10 வருடங்கள் அம்மாவால் பார்லிமெண்ட்ல, ராஜ்யசபாலையும் லோக்சபாலையும் இருந்தது? உங்களுடைய பிரியர் எதிர்பார்ப்பு கட்சி உடைஞ்சிடக்கூடாதுன்னு இருந்ததுல சார்? கண்டிப்பா இருந்தது. இப்ப 12 எம்பி 12 எம்எல்ஏ நீங்க வச்சிட்டு இருக்கும்போது கட்சி உடையறதுக்கான ஒரு ஏற்பாடு தானே சார் செஞ்சுட்டு இருக்கீங்க? இல்ல, கண்டிப்பா இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் கட்சி ஒன்றா இருக்கணும்னு விரும்புகிறோம். இன்றும் கூட அந்த இடத்துல இருக்கிற 122 எம்எல்ஏக்களும் யாருமே என்கிட்ட வந்து வித்தியாசம் பாராட்டாமல் பழகிறாங்க. நீங்கள் பார்த்துருக்குறீங்க, சட்டமன்றத்திலையும் சரி எங்கேயும் சரி. எல்லாருக்கும் வந்து ஏதோ ஒரு வகையில் கட்சி ஒன்றுபட வேண்டும் என்ற ஒரு எண்ணம். இன்னொரு உந்துதல் என்னென்னா, வெளியே போய் வாக்கு கேட்கறதுக்கு சரியான தலைமை கீழே போகணுன்ற எண்ணம் எல்லார்ட்டையும் இருக்குது. நீங்கள் மார்க் மை வேர்ட்ஸ், இந்த 3 வாரத்தில் ஆர்கே நகரில் அவங்க வந்து மிகப்பெரிய அடி வாங்கின உடனே அனைவரும் தேடி வருவார்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். ஏன்னா இன்னைக்கு கிரவுண்ட் லெவல்ல இருக்கிறத ஊடகங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணணும். பாருங்க, இந்த இடத்துல ஆர்கே நகர்ல வந்து தோல்வி அடைகிறாங்க, பின்னடை அடைகிறாங்க, மதுசூதனோட குறைவான வாக்கு வாங்குறாங்கன்னே வச்சுக்கிடுவோம்.
122 மதுசூதனன் வெற்றி பெறுவார். அப்படி இல்ல, வெற்றி நம்ம பெறப்ப ஆர்கே நகர் அவங்க- பத்தி நான் தனியா பேச வரேன். நான் முதல்ல இந்த கட்சி ஆட்சியோட ஸ்டெபிலிட்டி பத்தி நான் யோசிச்சிடுறேன். மதுசூதனன் என்னாரான்னு பார்ப்போம். நம்ம மதுசூதனன் அவர்களை விட குறைவான வாக்கு தினகரன் பெறாரு, வெற்றி பெற முடியாம போயிடுறாருன்னே கொள்வோமே. 122 எம்எல்ஏக்கள் திரு பன்னீர்செல்வம் பக்கம் வந்துருவான்னு நினைக்கிறீங்க? அவங்க பக்கம் ஒரு 30-40 எம்எல்ஏ இருக்க மாட்டாங்களா? 15க்கு கீழே இருப்பாங்கன்னு என்னுடைய ஓகே, 15 வைக்கல நீங்க சொன்னவர். அப்போ உங்களால நிலையான ஆட்சி கொடுக்க முடியுமா? எப்படி கொடுப்பீங்க? கண்டிப்பா திமுக ஆதரவு வாங்குவீங்களா? இல்ல. எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவீங்களா? காங்கிரஸ் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க போதா? வெற்றி சார் பெறக்கூடிய இருக்கிற ஒரு 234 தலைவர் சார். பாருங்க, வெற்றி பெறக்கூடிய ஒரு தலைவரால் அதிமுக லீட் பண்ணப்படுது என்று சொல்லும் பொழுது யாரும் இந்த ஆட்சியை கலைக்க விரும்ப மாட்டாங்க. அந்த 15 கூட திரும்பி வரும். இன்னைக்கு வந்து ஒரு இன்ஸ்டெபிலிட்டின்னு வர்றதுக்கு காரணம் வந்து 122 வந்து 5 வாக்குகள் மட்டும் அதிகமா இருக்குன்ற காரணம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற எண்ணம் வந்து வெளியே போய் நின்னா அவங்களுக்கு வாக்கு போட மாட்டாங்க பொதுமக்கள்ன்ற நம்பிக்கை இருக்கு அவங்க மனசுலயே. இல்ல, அது இருக்கட்டும் சார். அது வந்து தேர்தல் நடக்கும் போது தான் நமக்கு தெரியும். வெறும் 5 தான் கூட இருக்கிறாங்கன்னே அவங்கள்ட்ட ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த 5 கூட உங்கள்ட்ட இல்லாம போகுது. 5 கூட இருக்கிறாங்க. அவர்களுடைய தலைமை என்று மக்கள் நினைக்கிறது சசிகலா கூட. சார் மக்கள் வேற விஷயம் சார். மக்கள்கிட்ட வந்து நீங்க தேர்தல் நடந்தா தான் சார் போறீங்க. நான் வந்து இந்த 122 + 12 நில்லுங்க சார். இதுதான் சார் இங்க பேச போறோம். டிசைட் பண்ண நீங்க மக்கள் இல்ல. மக்கள் வந்து பொது தேர்தல் நடந்தா தான் போறாங்க. நீங்களும் போறதில்ல, அவங்களும் போறதில்ல. இந்த 122 + 12 சார். அவங்க பக்கம் 15 நின்னுட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி சார் ஆட்சி அமைக்க முடியும்? இவ்வளவுதான் சார் என்னோட கேள்வி. ஆட்சி அமைப்போம். ஏன்னா அப்போ 3 ஓட் லீடிங்ல இருக்கும். ஏன்னா ஆர்கே நகர் ஜெயிச்சிருப்போம். அப்படிங்கிறப்ப 3 ஓட் வித்தியாசம் இருக்கும். அப்பவும் கூட வெற்றி பெற்று வந்து நம்ம கட்சியை இன்டகிரேட் பண்ணோன்ற பெருமை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவன் அந்த 15 கூட 15 கீழ் தான் நான் சொன்னேன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஹார்ட்கோரா நாங்கள் எங்களுக்கு சசிகலா குடும்பத்துடைய தலைமை தான் வேணும் அப்படின்னு கேட்டு நிற்கிறவங்க 15க்கும் கீழே என்னுடைய கணிப்பு. என்ன ஆனாலும் வந்து நான் நினைக்கிறது இது வந்து சசிகலாவா ஓபிஎஸ்ங்கிறது அவங்களுடைய மனசுல இருக்காது. 134 பேர் மத்தியிலுமே ஆட்சி தொடரணுமா கவிழ்ந்துடணுமா? திரும்ப தேர்தல் வந்தா சீட்டு கிடைக்குமா? சீட்டு கிடைச்சா ஓட்டு கிடைக்குமா? ஓட்டு கிடைச்சா எம்எல்ஏ ஆக முடியுமா? எம்எல்ஏ ஆனா ஆட்சி கிடைக்குமா? 1008 கேள்வி இந்த இடத்துல இருக்கு. யோசிச்சு பாருங்க. 2 மாசத்துக்குள்ள சத்தியமா அவங்க வந்து உள்ளாட்சி நடத்தி ஆகணும். இப்போ இன்னைக்கு ஆர்கே நகர்ல தோத்துட்டு அடுத்து உள்ளாட்சியில வந்து பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டால் இந்த கவர்மெண்ட் அதுக்கு மேல நடக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? எந்த அளவுக்கு டென்ஷன்ஸ் வரும்? மக்கள்கிட்ட எந்த ஆதரவும் இல்லாத ஒரு அரசாங்கம் என்று முத்திரை குத்தப்பட்டு விட்டால் அதற்கப்புறம் வந்து எப்படி நடக்கும்? கண்டினியூட்டி எப்படி இருக்கும்? 122 பேர் அவங்கள்ட்ட இருக்கிற வரைக்கும் ஆட்சி நடக்க முடியும் சார். 2004 நீங்க ஆட்சியில இருந்தபோது, அதிமுக ஆட்சியில இருந்தபோது 40க்கு 40 பாராளுமன்ற தொகுதியிலையும் திமுக ஜெயிக்குது. அவங்க ஜெயலலிதா ராஜினாமா பண்ணிட்டு போனாங்களா? 2 வருஷம் ஆட்சி பண்ண முடியாதுனாங்களா? இல்லாட்டி ஜெயலலிதா யாரும் ஒத்துழைப்பு கொடுக்கலையா? கட்சியின் தலைமை என்று இன்னைக்கு மக்கள் பார்க்கிறதும் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க தேர்தல் பார்க்கிறதும் நடந்தா மக்கள் பார்த்தா வேற. நான் அதை பத்தி பேசவே இல்லை. அது யூகம் பண்ணி சொல்ல முடியாது. நான் இப்ப உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச கணக்கு 122 + 12 இதுதான் இப்ப பேச வேண்டியது. இது கலைஞ்சா மட்டும்தான் நீங்க மக்கள்கிட்ட கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறேங்க. என்னோட கணிப்பு வந்து இந்த 122ன்றது ஒரு இன்டகிரேட்டட் என்டிட்டி கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அதை வந்து நான் பார்க்கறது 92 + 30 + 12ன்னு பார்க்குறேன். இந்த 30 என்னன்னு உங்களுக்கு தெரியும், பொதுவான ஊடகங்கள் இருக்கவங்களுக்கு தெரியும். ஒரு 30 பேராவது இப்போ இருக்கிறவங்க ரெட்டையில் இருக்கிறதுல நாங்கள் இருப்போம். ஏதோ ஒரு வகையில் கட்சி ஒன்றாக வேண்டும். அவங்க வந்து சசிகலா தலைமை அப்படின்றத ஏற்று வந்தவங்க கிடையாது. ஆனால் வேற வழி இல்லாமல் இன்னைக்கு தேதி வந்து இங்கே மாறி வந்தோம்னா ஆட்சி கவிழ்ந்து விடும் அப்படின்ற ஒரு எண்ணம். அதனால வந்து இருக்கிற இடத்துல இருப்போம்னு இருக்கிறாங்க. நானும் சொல்றேன். இந்த 30 வந்து இங்க பாருங்க, 30 மட்டும் இல்ல சார், 134மே ஒரு இடத்துல இருக்கு நான் நினைக்கிறேன். திரு ஓபிஎஸ் ஆதரிக்கிறதுக்கு 134 தயாராகலாம். தினகரன் தலைமையிலே 134 போலாம். நான் சொல்றது அவர்கள் அத்தனை பேரும் ஆட்சி தக்க வைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அது ஒண்ணுதான் அவங்களை வந்து கனெக்டிங் பாயிண்டா இருக்குன்னு எங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ப்ரீ மெடிடேட்டட் நாடகம்லாம் கிடையாது. அவர் ஒரு உணர்ச்சியால் உந்தப்பட்டு மனச்சாட்சியால் உந்தப்பட்டு அங்கே போய் உட்காந்துட்டாரு. அவர் வந்து ஆக்சுவலாக அதை ப்ரீ மெடிடேட் பண்ணியிருந்தானே என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு பில்டப் பண்ணியிருக்கணும். அவரால் நன்மை அடைந்தவர்கள் இன்னைக்கு அந்த 122ல் பலரும் நன்மை அடைஞ்சிருக்கிறாங்க. என்னுடைய கேள்வி அது இல்லை, நான் முடிச்சுக்கிறேன். அதனால வந்து இது நடந்த விதம் ஏதோ நம்ம வந்து ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு போய் அவங்க போய் உட்காரல. ஏன்ட்டெல்லாம் அவர் பேசக்கூட கிடையாது. நான் அந்த இடத்துல வந்து நான் அங்கே வரப்போறேன்னு அவருக்கு தெரியாது அரை மணி நேரத்துக்கு முன்னால் வரைக்கும். ஓகே, அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரீ மெடிடேட் பண்ணாத முன் சிந்தனை இல்லாமல் நடந்த ஒரு விஷயம், ஒரு ட்ரிகரில் ஒரு எமோஷனலாக நடந்த விஷயம் அது. அப்படி இருந்தும் 12 பேர் வந்து 11 பேர் வந்து அவர் கூட நிற்கிறோம் எம்எல்ஏக்ன்றது ஒரு பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து வேற எந்த இதுவுமே கிடையாது. 12 எம்எல்ஏ இருக்கிறாங்க, 12 எம்பி இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட 122 எம்எல்ஏ இருக்கிறாங்க, 37 எம்பி இருக்கிறாங்க. 12 பெருசா 122 பெருசா சார்? எங்களுக்கு நல்ல கேள்வி. எங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா 95% ரேங்க் அண்ட் ஃபைல் இங்க கூட இருக்காங்கன்னு நினைக்கிறோங்க. நீங்க வந்து தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்தது 6000 பிரமாண பத்திரம்னு சொல்லியிருக்கீங்க. 6000 கையெழுத்தோட 3 நாட்களுக்குள்ள. நான் கேள்விப்பட்டது அந்த 6000 கையெழுத்தே உண்ணாவிரதம் இருந்தபோது வாங்கப்பட்டது அப்படின்னு.
அப்பவும் வாங்கப்பட்டது. உண்ணாவிரதம் இருந்தபோது வந்தவர்கள் அத்தனை பேரும் நிர்வாகிகள் அல்ல, தொண்டர்கள், பொதுமக்கள், சாமானியர்கள், இளைஞர்கள், ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஆர்வலர்கள் வந்து 6 லட்சம், அவங்க எல்லாம் 6000 பேர் ஆயிர முடியுமா? 6,50,000 பேர் அன்னைக்கு உண்ணாவிரதத்தில் 36 இடங்கள்ல வந்து பங்கு பெற்றார்கள். ஐடி டீம் 4 பூத்து ஒவ்வொரு இடத்துலையும் போட்டு கலெக்ட் பண்ணி ஒவ்வொன்றையும் ரெக்கார்ட் பண்ணுது. இது ஒரு சாதனை. எங்களுக்கு யார் வந்தாங்க எக்ஸாக்ட்னு எங்களுக்கு தெரியும். ஓகே, அதுலேயும் வாங்கணும், அது இல்லைன்னு சொல்லலை. அதுலேயும் வந்து அப்படி நீங்கள் கொடுத்தது 6000 கையெழுத்து சார். அதுக்கு கீழே ஒவ்வொருத்தட்டையும் 500 பேர் இருக்காங்க. நீங்களா ஒரு கணக்கு சொல்லி 45 லட்சம் பேர் எங்கள்கிட்ட இருக்கிறாங்கன்னு, அது என்ன எனக்கு புரியலையே சார். இல்லை அது கணக்கு வந்து ஒரு எஸ்டிமேஷன் கொடுக்க சொன்னாங்க. அது எப்படி சார் குத்துமதிப்பா சொல்ல முடியுமா சார்? எலெக்ஷன் கமிஷன் போயிட்டு பாருங்க, நாங்கள் கையெழுத்து பாருங்க. கமிஷன் வந்து எங்களுக்கு கொடுத்த கைட்லைன்ஸ் வந்து ரொம்ப ப்ராட் கைட்லைன்ஸ். உங்க வலிமையை ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்னலாம் நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராட் இண்டிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், நீங்க இதுல ரொம்ப தீவிரமா நீங்க பர்சனலா ஈடுபட்டு இருக்கிறீங்க. எம்எல்ஏவா, எம்பியா, பொதுக்குழு உறுப்பினரா, செயற்குழு உறுப்பினரா, இதுதான் அவர்கள் கவனத்தில் கொள்ளக்கூடிய 4 பாடி சார். கட்டமைப்பு இது தவிர தொண்டர்கள் 1.5 கோடி பேர் உங்கள்ட்ட இருக்காங்கன்னு நீங்க சொன்னா கூட ஐ திங்க் தே won't take it. ஏன் அப்படின்னா பொதுக்குழு, செயற்குழு, பாராளுமன்றம், சட்டமன்றம், இதுதான் அவங்க கவனத்தில் கொள்ளக்கூடிய. ஏடிஎம்கே வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கட்டமைப்புடன் இயங்கிக் கொண்டிருக்கிறது. புரட்சித் தலைவர் போட்டு வைத்த கட்டமைப்பு இந்தியாவில் இருக்கிற 50 ரெகக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல எல்லா உறுப்பினர்களும், அடிப்படை உறுப்பினர்கள் அனைவரும் தேர்ந்தெடுக்கிற விதமாக இது வரைக்கும் ஒரு தடவை தேர்தல் சார் சொல்லலாம் சார். அதிமுக இது வரைக்கும் தேர்தல் நடந்திருக்கு சொல்லுங்க சார். பொதுச்செயலாளருக்கு பாருங்க, தேர்தல் நடந்திருக்கு, ஆட்கள் நிக்கல. அதுக்கு என்ன செய்யுது? இது நல்லா இருக்கு. யாருமே ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட் எம்ஜிஆர் அண்ட் அம்மா. எம்ஜிஆர் ஜெயலலிதா மட்டும் இல்ல சார், பாவு சண்முகத்துக்கு போது தேர்தல் நடந்துச்சா? அது அப்பா சொன்ன நடந்துருச்சா? அப்ப யாரு எது எப்ப சார் நடந்திருக்கு? நான் தேர்தல் அதிமுக பொதுச்செயலாளருக்கு நடத்தப்படலை என்பது நிஜம். எலெக்ஷன் அப்படின்னு உங்களுடைய விதி தேர்தல் என்பது நாமினேஷன் ஒரே ஒருத்தர், செலெக்ஷன் ஒரே ஒருத்தர், எல்லாமே ஒரே ஒருத்தருங்கும் போது அது நீங்க தான் சொல்லணும். எலெக்ஷன் இட்ஸ் ஸ்டில் an election. இதே வந்து சசிகலா அவர்கள் அன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது அதை எலெக்ஷனா நடத்திருக்கலாம். ஏன் நடத்தலன்னா யாரும் ஃபைல் பண்றாங்களோன்னு பயம்தான். 89 ஜெயலலிதா எலெக்ஷன் நின்னாங்களா சார்? கட்சி ரெண்டா சேர்ந்து சார் உடனே பொதுச்செயலாளர் அவங்க அப்படியே நியமிக்கப்பட்டாங்க சார். அவங்க பொதுச்செயலாளர் அறிமுகப்பட்டாங்க, கட்சி ரெண்டா உடைஞ்சிருந்தது, திரும்பி வந்தாங்க. அன்னைக்கு அதிமுக விதி நம்ம பார்க்கல சார். அன்னைக்கும் கூட நியமிக்கப்படலைங்க. அன்னைக்கும் கூட அவர் நாமினேஷன் ஃபைல் பண்றாரு, யுனானிமஸா அவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஓகே, நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஃபேக்ட் வச்சுட்டோம் சார். 49 லட்சம் பேர் உங்ககிட்ட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மிச்சம் 1 கோடி பேர் எங்க சார்? ஐயா, நாங்க 49 லட்சம் சொல்லல, அவங்க இல்லாதத சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க என்ன சொல்றோம், இந்த 6000 திரு மைத்ரேயன் சொன்னார் சார் 49 லட்சம் பேர் எங்கிட்ட இருக்காங்க. பாருங்க, 1.5 கோடி 1.63 கோடி உறுப்பினர்கள் என்பது இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை. இதை நாங்கள் டிஸ்பியூட்டுக்குள்ளே போக விரும்பலை. எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் கமிஷன்ட்ட எதெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நாங்கள் கைடன்ஸ் கேட்டோம். நான் அந்த நிகழ்ச்சியில் இருந்தேன். அந்த முழு நாள் முதல்ல போன 9 பேரில் நானும் ஒருத்தன் தான். அவங்ககிட்ட கேட்டோம், எங்கள் வாதங்களை எடுத்து வைத்தோம். 5 வாதங்கள் எங்களோட 5 கிரவுண்ட்ஸில் நாங்கள் ஆர்கியூ பண்ணோம். அப்போ இந்த அஃபிடவிட் அப்படின்ற கொஸ்டினுக்கு வந்தப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கிடலாம், உங்கள் கட்டமைப்புக்கு தக்கன அக்கார்டிங் டு யுவர் கான்ஸ்டியூஷன் யூ கேன் give us whatever proof you wish to give. ஈவன் இந்த நிமிஷம் கூட இப்போ வந்திருக்கிற 9 பக்க ஆர்டரில் கூட அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, whatever claims and affidavits you wish to மிச்சம் மீதி இருந்தா கூட நீங்க ஏப்ரல் 15 கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லிருக்காங்க. கண்டிப்பா மிச்சம் மீதி இருக்குதுன்னா இது வரைக்கும் சொல்ல அளவில் இருக்கிற விஷயம் தான். இன்னைக்கு இல்ல சார், பொதுக்குழு உறுப்பினர்ல 1920 பேர் கிட்ட அவங்கள்ட்ட இருக்கிறாங்க. 130 பேர் கிட்ட நம்ம நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. பொதுக்குழு உறுப்பினர் தான் முக்கியமான பாடி. பாருங்க, புரட்சித் தலைவர் மறைந்த பொழுது இருந்த இதே மாதிரி தான் இருந்ததுங்க. அப்போ 760 பேர் போல பொதுக்குழுல உறுப்பினர்களாக இருந்தாங்க. அதில் 250 பேர் 1/3 2 பேருக்குமே கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்கலாம்ல, உங்களுக்கு கட்சியில் இவங்க கேட்குறாங்க அவங்களுக்கு கொடுத்துருங்க, இவங்க கேட்குறாங்க இவங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு இருப்பாங்க. அன்னைக்கு தேதிக்கு எல்லாரையும் ஃப்ளைட்டில் கூட்டு போய் டெல்லியில் வச்சு ஒரு ஜட்ஜு உட்காந்து அதை எவாலுவேட் பண்ணியிருக்காரு. 250 பேர் இதில் இருக்கு அதில் இருக்கு, நீ இங்கேயா அங்கேயான்னு முடிவெடுன்னு சொல்லி புஷ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் இது நடந்திருக்கு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாலும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் செய்த ஒரு தவறுன்னு நாங்கள் நினைக்கிறது, அவங்க 5 கிரவுண்ட்ஸ் நாங்கள் கொடுக்குறப்ப முதல் கிரவுண்ட் அவங்க எடுக்காமல் கடைசியில் இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் we are not very happy with whatever they've done. எங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவங்க நீங்க தொடர்ந்து நீங்க அதிமுக உடையக்கூடாது, ஆட்சி களையக்கூடாது, ரெட்டாச்சரம் முடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா செஞ்சுட்டே வர்றீங்க. கண்டிப்பாக இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் போனது முதல்ல நாங்கள் எடுத்து வச்ச கிளைம் அந்த இன்டரிம் பொதுச் செயலாளர் என்ற பதவிக்கு
இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டது தவறு. நாங்க சார், சொன்ன இன்டரிம் வார்த்தை பொதுச் வந்து, செயலாளருங்கிற பதவின்னு ஒரு வார்த்தை அவங்க போடல, இன்டரிம் ஏற்பாடா பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காங்க. சார் அவங்க இல்லாத வந்து தற்காலிக பொதுச் செயலாளருங்கிற வார்த்தை போடல, எங்க தற்காலிக வாதத்தை- ஏற்பாடாக. எங்க வாதத்தை ஒரே வரியில சொல்லலாம் சார். இல்லாத ஒரு பொறுப்புக்கு தகுதி இல்லாத ஒரு நபரை செல்லாத ஒரு செய்முறையால் அந்த பொதுக்குழு தேர்ந்தெடுத்தது நாங்க சொல்லியிருக்கோம். இந்த மூணுமே வந்து எங்க வாதங்கள் எல்லாம் இந்த 3 விஷயத்துல அடங்குது சார். அந்த பொறுப்பு இல்லாத பொறுப்பு, அதுக்கு தேர்ந்தெடுத்த முறை தவறான ஒரு முறை, அதுக்கு செல்லாத அது தகுதி இல்லாத ஒருவன்றது 5 வருஷம் முடியலன்றது சார், உங்களுக்கு தெரியும் 5 வருஷம்ல மறைந்த முதலமைச்சர் 2012 இவங்களை சேர்க்கும் போது அவங்க சொன்ன வார்த்தை, 2011 சசிகலாவை நீக்கியதாக சொன்ன உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது, சஸ்பென்ஷன் முடிவுக்கு வருகிறதுன்னு சொல்லல. அன்னைக்கு 2011 நான் போட்ட உத்தரவை நான் நல்லிஃபை பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த கண்டினியூன்ஸ் இருக்குங்கிறது ரொம்ப காமன் விஷயம். ஏங்க இதை இவ்வளவு சொல்றீங்க? அவங்க என்ன எழுதி கொடுத்து வந்தாங்க? அரசியலுக்குள்ள நான் கால் வைக்க ஜெயலலிதா உயிரோடு மாட்டேன் இருக்கிற வரைக்கும் அப்படி எழுதியிருக்கா? நீங்க உயிரோடு எடுக்க வர இல்ல, மாட்டேன்னு சந்தர்ப்பம் சொல்லியிருக்காங்களா? என்ன தேவையே குரல் படல. இருக்கு? தேவையே என்ன தேவை ஏற்படல. வந்தது அந்த நேரத்துல? அவங்க இருக்கிறவங்க தேவை ஏற்படல. அவங்க இல்லாத போது தான் வாக்கம் ஏற்படுது. என்டையர் திங் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டையும் கூட்டு வந்து நிக்க வச்சு அங்க வந்து 4-5 எம்பிக்களை பிளான் பண்ணி, குறிப்பாக யாரெல்லாம் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும், ஒரு பில்டப்பை கிரியேட் பண்ணி, ஏதோ இவங்க வந்தாதான் வந்து கட்சி சேவ் ஆகுன்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி, இது எல்லாமே இந்த நாடகத்தில் ஒரு அங்கம்னு இப்போ இங்கே நாங்கள் உணர்றோம். நாங்களும் அந்த நாடகத்தில் ஒரு பங்கு வகிச்சோன்றதை நான் மறுக்கல, என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து மனச்சாட்சியால் விழித்தெழுந்து வந்தோம். உண்மையிலேயே அவர் சொன்னது நிஜம் நான் நம்புறேன். அம்மாவின் ஆன்மா வந்து அவர் கண்டிப்பா பேசியிருக்கிறார். இல்லைன்னா இவ்வளவு பெரிய முடிவை, இவ்வளவு ரிஸ்கான முடிவை எடுத்திருக்க மாட்டோம். இப்போ இதனால என்ன கெயின் பண்ணிட்டோம் நாங்க? நான் ஓபிஎஸ் அண்ணனும் சரி, நானும் சரி, இழந்தது அதிகம். சின்னத்தை முடக்கிட்டீங்கல்ல. நாங்க இழந்தது அதிகங்க. நான் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல நீங்க சொன்ன மாதிரி டெல்லியில் உட்காந்து ஜிஎஸ்டி கவுன்சில் உட்காந்துருப்பேன். எதுக்காக நான் அந்த முடிவை எடுக்கணும்? ஏன் ஓபிஎஸ் அந்த இடத்துல கண்டிப்பா அன்னைக்கு தேதிக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கொடுத்திருப்பாங்க. ஐரையை விட்டு ஏராள பிடிக்கலாங்கிற என்னமோ கண்டிப்பா இல்ல. இந்த கருத்தை ஆழமா பதிய வைக்க முயற்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வித்து வேரோடு நான் கிள்ளி எறிய விரும்புறேன். கண்டிப்பா வந்து அந்த மாதிரி எந்த ப்ரீ மெடிடேஷனும் கிடையாது. இதுல வந்து இது லாங் டேர்ம்ல நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமோ ஏதோ கிடையாது. பியூரா மனச்சாட்சியால் உந்தப்பட்டு எடுத்த முடிவுகள். இங்க 2 பேர் முடிவுமே அந்த நேரத்தில் இதுதான் நினைக்கிறேன். நீங்க சொல்றீங்க சார், இது அதிமுக ஆட்சி, இது வந்து விபத்துல பிறந்த ஆட்சி. இப்போ வந்து திரு ஓபிஎஸ் வந்து முதலமைச்சராக தொடர்ந்தான் இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. ஆட்சியை கலைக்கிற நோக்கம் எங்களுக்கு இல்லை, கண்டினியூ ஆகணும் கட்சின்னு. ஆனா திரு ஸ்டாலின் பயன்படுத்திய அதே வார்த்தையை திரு ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய அறிக்கையில் பயன்படுத்துறார். பினாமி ஆட்சின்னு சொல்றார். பருப்பு எல்லாம் வந்து இல்லைன்னு சொல்லி சொல்லும் போது அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிடக்கூடிய வார்த்தை இந்த பினாமி ஆட்சின்னு. எந்த ஜெயலலிதாவால உருவாக்கப்பட்டதோ அந்த ஆட்சியை நீங்க பினாமி ஆட்சின்னு சொல்றீங்க. அதே அமைச்சரவை, அதே எம்எல்ஏக்கள், எவ்ரிதிங் தி சேம், அதே பார்ட்டி, அதே அரசு. பினாமி அரசா திரு ஓ பன்னீர்செல்வம் தெரியுது. கண்ட்ரோல் பண்ற குடும்பம் இன்னைக்கு வேறங்க. அவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க. இதுல வந்து எந்த ஒரு முடிவும் அவங்க இண்டிபெண்டெல்லாம் எடுக்க முடியல. இன்னைக்கு வந்து எடப்பாடியா இருக்கட்டும், இல்ல மற்ற அமைச்சர்களா இருக்கட்டும், என்ன முடிவுகள் எடுக்கப்படுது, இன்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் என்ன நிலைப்பாடுகள் எடுக்கப்படுது, பாராளுமன்றத்தில் என்ன ஸ்டாண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க, எதுவுமே வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இவங்களால இண்டிபெண்டெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. அந்த கண்ட்ரோல் வந்து கம்ப்ளீட்டா அவங்ககிட்ட இருக்கு. என்ன பொறுத்த நீங்க வரைக்கும் என்னெல்லாம் அது இருக்கிற செஞ்சுட்டு இருக்காங்க. நீட்டுக்கு எதிராக இன்னமும் போராடிட்டு இருக்காங்க. ஜிஎஸ்டில இருந்து உதயில இருந்து எல்லாமே நீங்க விஷயங்களை கொண்டு போனது அப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க. ஜெயலலிதா இருக்கும்போது என்ன பண்ணாங்களோ அடுத்தடுத்து என்னென்ன மாற்றம் இருந்துச்சோ அத்தனையுமே தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கு. எங்கேயா ஸ்டாக் ஆகி நிக்குதானே? என்னை பொறுத்த வரைக்குங்க அடிப்படையில் மக்கள்கிட்ட ஒரு பெரிய ரிவல்ஷன் இருக்கு, ஒரு வெறுப்பு இருக்கு இந்த குடும்பத்தின் மேல. இதை நீங்க உணர்வீங்க. ஆர்கே நகர்ல இல்ல சார், அது உணர்வீங்க, அடுத்த இருக்கலாம். வருடத்துல நான் மக்களை உணர்வீங்க. பத்தி நான் சொல்லவே இல்லை சார். அது இல்ல, நான் மக்களை இருக்கலாம். பத்தி தான் இல்ல, சொல்றேன். நான் இருக்கலாம்னு நினைக்கிறேன் சார். நான் வந்து அதெல்லாம் இல்ல சார், நல்ல ஆட்சி நடக்கு நான் சொல்ல, மக்கள்லாம் டிடிவி தினகரன் தான் வரணும்னு விரும்புறாங்கன்னு நான் சொல்ல, அது அந்த கேள்வியுமே கிடையாது. நான் கேட்கறது நீங்கள் பயன்படுத்துற வார்த்தை, திமுக பயன்படுத்துற வார்த்தையா இருக்குதே. அது இங்க பாருங்க, பினாமி என்றதுக்கு வந்து உரிமை இல்லாமல் உருவாக்கிய ஒரு அரசு அப்படின்ற எண்ணத்தில் அவர் சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் சொன்னது, இங்கே பாருங்க, இது ஒரு பெரிய ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏதோ டிஎம்கே தான் எங்களுக்கு பின்னால் இருக்கு, பிஜேபி தான் எங்களுக்கு பின்னால் இருக்கு. இல்லைன்னு உண்மையே கிடையாது சார். நாங்கள் வந்து அப்படிலாம் பின்னால் திரு அன்வர் ராஜா பகிரங்கமா சொல்றாரு, பாஜக உங்களை பின்னிருந்து இயக்குகிறது. ஏங்க அப்படிலாம் இயக்கக்கூடிய ஆளாங்க நான். இவ்வளோ நாள் இந்த அரசியலுக்கு வந்ததே நான் 40 வயசுக்கு மேலே வந்திருக்கேன். எல்லா நிலைப்பாடுகளுமே என்னால் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதிமுகவில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய தலைமையில் ஏற்றுட்டு நீங்க வந்து செயல்படக்கூடிய தீவிரமான உறுப்பினர் 2 பேர். நீங்க திரு மைத்ரேன் 2 பேருமே இல்லையா நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. நீங்க 2 பேருமே பாஜகவை பூர்வீகமாக கொண்டவர்கள். நீங்க பாஜக உங்களுடைய பொலிட்டிக்கல் கேரியர் ஆரம்பிக்கிறீங்க. திரு மைத்ரேன் பாஜக தன்னுடைய பொலிட்டிக்கல் கேரியர் ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு பாஜக தன்னுடைய பின்னாடி இருக்குன்னு சொல்லிட்டு திரு அன்வர் ராஜா குற்றம் சாட்டுறாரு. எங்க குற்றம் சாட்டலாம், 1000 குற்றம் சாட்டலாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த முடிவு
எங்களுடைய மனச்சாட்சியால் எடுக்கப்பட்டது. குறிப்பாக பன்னீர்செல்வம் அவர்கள் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட விதம் அது கம்ப்ளீட் இன்ஜஸ்டிஸ் நான் நம்புகிறேன். அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் நம்புகிறேன். அந்த நேரத்தில் அவர் எடுத்த நிலைப்பாடுகள் எதுவுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கீழே கொண்டு வரணும் அப்படின்லாம் என்ன கிடையாது. இந்த கட்சியும் ஆட்சியும் ஒரு குடும்பத்துக்கு கீழே போகக்கூடாது அப்படின்ற நிலைப்பாடு தான் அவருடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டுக்கு நான் வலு சேர்க்கணும்னு தான் அங்கே கூட போய் நிற்கிறேன். சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை திமுக கொண்டு வருகிறது. அதில் உங்களுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் ஒருத்தர் கூட இல்லை. இருந்தார், நடராஜ் இருந்தார், ஓட்டு போட்டார். நடராஜ் அவருக்கு ஆதரவாக ஓட்டு போட்டார், சபாநாயகருக்கு ஆதரவாக ஓட்டு போட்டார். அதான் சொல்கிறேன், நாங்கள் இருந்தாலும் அதான் பண்ணியிருப்போம். எங்களுக்கு என்னதும் கிடையாது. அன்னைக்கு நீங்கள் 12 பேர் நீங்கள் இருந்தால் அன்னைக்கு நாங்கள் ஆக்சுவலாக செய்ய நினைத்தது 12 பேர் ஒரு நாமினேஷன் தாக்கல் பண்ண போயிருந்தீங்களா? நான் உள்ள யாரையுமே பார்க்கலையே. நான் தப்பாக கவனிச்சிருக்கலாம். எல்லாம் போயிருந்தோம் நாமினேஷன். நான் திரு மதுசூதன் தாக்கல் பண்ணும்போது 12 திரு ஓ பன்னீர்செல்வம் நீங்கள் நான் கவனிக்கிறேன். என்ன செய்ய நினைத்தோம் என்றால், எங்களுக்கு சபாநாயகர் நடந்து கொண்ட விதம் பற்றி பெரிய அளவில் எங்களுக்கு வருத்தங்கள் இருக்கின்றன. சுப்ரீம் கோர்ட்டுக்கு இன்னைக்கு போய் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். அவர் மேலே அந்த சீக்ரெட் பேலட். அதான் கேட்குறேன். இந்த பக்கம் அவருக்கு எதிராக நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் மனு தொடர்ந்துருக்கீங்க, திரு பன்னீர்செல்வம் தொடர்ந்துருக்காரு. இந்த பக்கம் நடராஜ் வாக்களிச்சாரு, நாங்கள் இருந்தால் கூட வாக்களிச்சிருப்போம் சொல்லி சொல்கிறீங்க. இல்லை, நாங்கள் தான் வாக்களிச்சோம்னா அம்மாவால் நியமிக்கப்பட்டவர்கள் அவர் எங்களுக்கு 1000 பிரச்சனை அவர் கூட இருந்தாலும் புரட்சி தலைவி அம்மாவால் அந்த பொறுப்புக்கு கொண்டு வரப்பட்டவர். அவர் எதிர்த்து நாங்கள் எப்படி வாக்களிக்க முடியும்? சான்ஸே இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமி யாரால் நியமிக்கப்பட்டவர்? எடப்பாடி பழனிசாமி. விஜயபாஸ்கர் யாரால் நியமிக்கப்பட்டவர்? எடப்பாடி பழனிசாமி யாரால் நியமிக்கப்பட்டவர்? முதல்வராக யாரால் நியமிக்கப்பட்டவர்? எடப்பாடி பழனிசாமி முதல்வராக நியமிக்கப்பட்டது திருமதி சசிகலா அவர்களால். ஆமா, முதலமைச்சராக நியமிக்கப்பட்டது மட்டும்தானே. அவர் அமைச்சரா இருந்தா எங்களுக்கு என்ன பிரச்சனை? முதலமைச்சரா நீங்க இருந்திருக்கணும், அதான் பிரச்சனை இல்லையா திரு பன்னீர்செல்வம்? ஆக்சுவலா ரைட்டுங்க. அவங்க முதலமைச்சரா அவரை எடுத்துட்டு எதுக்காக இவரை கொண்டு வரணுன்றதான பிரச்சனையா? அது ஒரு உண்மையிலே அது ஒரு அடிப்படை பிரச்சனை தாங்க. ஏன்னா இது ஒரு கொள்கை அடிப்படையில் நடந்த விஷயம் இல்லைல்ல. அவர் என்ன நல்லா பெர்ஃபார்ம் பண்றாருன்றதுக்காக ஒருத்தர் தூக்குனீங்கன்னா என்ன அர்த்தம்? அவர் ஒரு என்கொயரி ட்ராக்ல ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாருன்றதுக்காக அவர் மாத்திட்டு இன்னொருத்தரை கொண்டு வருவீங்க. அவருக்கு பப்ளிக் மத்தியில் இமேஜ் கூடுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இதை கட் பண்ணணும், அடுத்து நம்ம உள்ள வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவரை ரிமூவ் பண்ணுவீங்க. இதை நாங்கள் பார்த்து சும்மா இருக்கணுமா? இது இன்ஜஸ்டிஸ் இல்லைங்களா? அடிப்படை சென்ஸ் ஆஃப் இன்ஜஸ்டிஸ். அவரை எடுத்துட்டு அவங்க எடப்பாடி பழனிசாமி போட நினைக்கல. அவர் எடுத்துட்டு சசிகலா அவரை தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. அவங்க சசிகலா சிறைக்கு போன நேரம்னால அவங்க அதுக்கப்புறம் அடுத்த சாய்ஸ் தான் எடப்பாடி போறாங்க. கொடுமை இல்லையா? எடப்பாடி அமைச்சரவையில் ஜெயலலிதாவுடைய அமைச்சரவையில் இருந்தவர், திரு பன்னீர்செல்வத்துடைய அமைச்சரவையில் இருந்தவர். சோ அன்னைக்கு அவர் அப்பழுக்கற்றா இருந்தாரு, இன்னைக்கு அப்பழுக்கற்றா இருக்கணும். அன்னைக்கு அவர் அவருடைய திறனை பத்தியோ அவருடைய ஆனஸ்டியை பத்தியோ எங்களுக்கு எந்த கேள்வியும் கிடையாது. ஓகே, நாங்க கேட்கறது the process of birth. பிறப்பை பற்றி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்பழுக்கற்ற முதல்வர். இங்க பாருங்க, எடப்பாடி அவர்களுடைய மினிஸ்டீரியல் காம்பிடன்ஸ் பத்தியோ அவருடைய ஆனஸ்டியை பத்தியோ நாங்க கமெண்ட் பண்ணல. எங்களுடைய கமெண்ட் அதுல உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குதா, இல்ல நீங்க அதை முழுமையா ஏற்கிறீங்களா நான் கேட்கிறேன். இங்க பாருங்க, இங்க கூட ஒரு மாசத்துக்கு முன்னால வரைக்கும் கொலீக்ஸ். ஓகே, அதனால நீங்க தயங்குறீங்க. இல்லை, கண்டிப்பாக அதை பற்றி நான் கமெண்ட் பண்ண விரும்பலை. என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய நல்லது கெட்டதுகளை முழுமையாக அறிந்தோம். அந்த நேரத்தில் நான் அவர் கூட இருந்தப்போ, இன்றைக்கி நான் வெளியே வந்தோடனே அவர் இந்த ஊழல் பண்ணார் அந்த ஊழல் பண்ணார்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் சொன்னீங்கன்னா யாரோட ஆட்சியில் பண்ணாருன்னு கேட்பேன். அவருடைய முதல்வராக ஊழல் பண்ணாருன்னு சொன்னீங்கன்னா யாரோட சொல்லல. இங்கே பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட இந்த அரசாங்கத்துடைய உருவாக்கத்தை பத்தி எனக்கு கேள்விகள் இருக்கு. இந்த அரசாங்கம் யாரால் இயக்கப்படுகிறது என்பது ஸ்பீக்கர் இஷ்யூக்கு வந்துருவோம். ஸ்பீக்கர் மேல நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் போடும்போது நீங்க என்ன சொல்றீங்க, அவருடைய செயல்பாடை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வழக்கு போட்டிருக்கீங்க. இந்த பக்கம் அவருக்கு ஆதரவா நாங்க வாக்களிச்சிருப்போம் சொல்லி சொல்றீங்க. திரு நடராஜ் மட்டும் வாக்களிச்சார், நீங்க யாரோ திரு மதுசூதன் கூட போய் வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு போல. அப்ப திரு பன்னீர்செல்வம் அணி சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை புறக்கணித்திருக்கிறது. 11 பேர் நாங்கள் செல்ல இயலவில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் அவளை போட்டு அன்னைக்கு இன்ஃபேக்ட் இது வரைக்கும் சட்டமன்றத்தில் நான் 5 வருஷம் 9 மாதம் இருந்ததில் முதல் முறையாக அன்றைக்கி நான் கையெழுத்து போடாத முதல் நாள். ஓகே, ஸோ அதனால் எனக்கு ஐ ஒன்ட் சே இட்ஸ் அதுக்கு கன்சிடர் பண்ணாமல் நாங்கள் பண்ணலை. ஓகே, அது கட்சி எல்லாருமே ஒருமித்து முடிவெடுக்கப்பட்ட விஷயம். இட் ஹேப்பன் லைக் தட். இன்னும் சொல்கிறேன், அன்னைக்கு திமுக உறுப்பினர் தியாகராஜன் அந்த அளவுக்கு தவறான கருத்துக்களை பதிவு வைத்துக் கொண்டிருந்த பொழுது அதை எதிர்த்து அன்னைக்கு பேச விரும்பின ஒரே அதிமுக உறுப்பினர் நான் மட்டும்தான். அன்னைக்கும் கூட ஒரு வாரத்துக்கு முன்னால என்ன அலோவ் பண்ணல. அந்த நேரத்தில்
ஒவ்வொரு அமைச்சரா போய் சொன்னேன், அண்ணே இதை சொல்லுங்க, இதை சொல்லுங்க, இதை சொல்லுங்க, தவறான கருத்தை பதிவு வச்சுட்டு இருக்கிறாரு. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அம்மா பீரியட்ல வந்து மேலே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அது கம்ப்ளீட்டாக தப்பு. லேஃபர் கர்வை பற்றி பேசுறாரு. கரெக்ட் பண்ணுங்க. தங்கமணிகிட்ட பேசினேன், ஜெயக்குமார்ட்ட பேசினேன். எங்களுக்கு வந்து எந்த நிலையிலையும் வந்து அம்மாவின் ஆட்சியின் மேல் ஒருவர் வந்து கரை படிக்க வைக்கிறாருன்னா அதை கவுண்டர் பண்றதுக்கு நான் அந்த இடத்துல இருந்து துடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஓகே, அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நீங்க நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்ல எதிர்த்து ஏன் சார் வாக்களிக்கல? அதான சார் இப்ப நீங்க வந்து நாமினேஷன் தாக்கல் பண்றதுக்கு நீங்க போல இதுல வந்து வாக்களிக்கல, அப்ப நீங்க புறக்கணிச்சிருக்கீங்க தான சார்? இந்த சபாநாயகருடைய குறிப்பாக அன்னைக்கு நடந்த கான்ஃபிடன்ஸ் ஓட் அன்னைக்கு நடந்த பல நிகழ்வுகள்ல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. அவர் செய்தது வந்து அநீதின்னு நாங்க நினைக்கிறோம். கூவத்தூருக்கு 6 வாட்டி அவர் போயிட்டு வந்தது வந்து கம்ப்ளீட் அதர்மம் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அம்மாவால் நியமிக்கப்பட்டவர் அவர் வந்து நாங்கள் அவரை எதிர்த்து ஓட்டு போட முடியாது சார். இதான் நிஜம். ஸோ இந்த நீங்கள் சொல்கிற டைலமா, அந்த இருதலை கொல்லிங்கிறீங்களே, அந்த இருதலை கொல்லி இதுதான். சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஏன் நீங்கள் வந்து ரகசிய வாக்கெடுப்பு கேட்கல? அதுக்கு கேட்டிருக்கலாமே, ரகசிய வாக்கெடுப்பு அதுக்கு வைங்கன்னு சொல்லி கேட்டிருக்கலாமே. எங்களுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி வேற விஷயம் ரகசிய வாக்கெடுப்பு கேட்டீங்கல்ல, வந்துதான் நிலைமையே வேற சொல்றீங்கல்ல. இப்ப நீங்க கேட்டிருக்கலாம்ல, ஒருவேளை சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றால் சபாநாயகர் பதவி இறங்க வேண்டியது வேற கணக்கு, அது ஆட்சிக்கு தான் பின்னாடி உங்களுக்கு தெரியும். சோ உங்களுடைய நோக்கம் அங்க சரியா இருக்கும்ல, சபாநாயகர் நம்பிக்கையில்லா தீர்மானம் நடந்திருக்கும்ல, அது செஞ்சிருக்கலாம்ல, நம்ம ரகசிய வாக்கெடுப்பு கேட்டிருக்கலாம்ல. சபாநாயகர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னபடி அவரை எதிர்த்து ஓட்டளிக்கணும் நாங்கள் நினைக்கல. எங்களை பொறுத்தவரை இங்கே பாருங்க, எங்களுடைய டைலமா புரிஞ்சுங்க, ஹியூமன் டைலமா இதுதாங்க. அம்மா நியமிச்ச ஒருத்தர், அவருக்கு எதிர்த்து நாங்கள் ஓட்டு போட முடியாது. ஓகே, அதே நேரத்தில் அவர் செய்தது அதர்மம் என்று நாங்கள் நம்புகிறோம். ஸோ திரு நடராஜ் வந்து உங்களுடைய கட்டுப்பாடை மீறி போயிட்டாரா? இந்த 12 பேருமே அவர் ஒரு சுயமாக பண்ணல, அவர் ஒரு பாருங்க, எல்லா விஷயத்திலையும் சுயமாக முடிவெடுத்து செயல்படுத்துறவங்க தான். இல்ல இப்ப நீங்க சொன்னீங்க எல்லாருமே பேசி தான் முடிவு பண்ணணும் சொல்லி சொன்னீங்க. இல்ல அவர் இது ஒரு கன்சல்ட் பண்ணி தான் முடிவு எடுத்தோம் நீங்க சொன்னீங்க. பாருங்க, அவரை பொறுத்த வரைக்கும் இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற பலரை பொறுத்த வரைக்கும் சுயமாக முடிவு எடுக்கக்கூடிய ஆட்கள்ன்றதுனால தான் இங்க வந்து இருக்கணும். இன்னைக்கு வந்து யாருமே வந்து மந்தை மனப்பான்மை இருக்கிறவங்க கிடையாது. விப்பு இருக்காங்க, எங்க விப்பு இருக்கிறாங்க, விப்பு போடலை. நாங்க இந்த நாளுக்கு வந்து செம்மலை அவர்கள் தான் எங்களுடைய விப்பு. அங்கே அந்த விப்பு வந்து அன்னைக்கு எதுவும் இஷ்யூ பண்ணப்படவில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் இதில் எங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்தது உண்மைதான், டைலமா இருந்தது உண்மைதான். அதனால இல்ல திரு நடராஜ் நடந்தது. இந்த திரு நடராஜ் வந்து தனித்து இயங்கிட்டாரா? உங்களோட கன்சல்டேஷன்ல கலந்துக்கலையா? இல்லை அவருடைய மனசாட்சி தனியாக கலந்துக்கல. இங்க பாருங்க, எல்லாரும் மனசாட்சியும் இந்த பண்ண தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. தயவு செய்து நீங்க வந்து ஒரு மாரல் ஸ்டான்ஸ்ல நீங்க பாருங்க. இந்த என்டையர் ட்ராக் ஆஃப் கொஸ்டினிங் கடந்த அரை மணி நேரத்தில் நான் பார்க்குறது வந்து ஏதோ இவங்க வந்து ஒரு உத்தம புத்திரர்கள் மாதிரியும் இந்த குடும்பம் வந்து இது எதுவுமே பண்ணலை, ஏடிஎம்கே உடைக்கிறதுக்காக நாங்கள் ஏதோ பண்ணுற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. இவ்வளோ நேரம் சசிகலா பற்றியோ தினகரன் பற்றியோ ஏதாவது ஒரு வார்த்தை நல்ல விதமாக நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் கேட்கலாம். இல்லை, நான் அதை அந்த கேள்விக்குள்ளே போகல. நான் ரிவோல்ட் பண்ணக்கூடிய நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், அவ்வளோதான். இதற்கான உங்களுடைய செயல்பாடுகள் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த 1.5 கோடி தொண்டர்களும் மிச்சர் கூடிய 7.5 கோடி தமிழர்களும் மொத்தமாக தெரிஞ்சுக்கிட்டு நான் பார்க்குறேன், அவ்வளோதான். என்ன பொறுத்த வரைக்கும் பாருங்க, நான் வந்து அவங்களுக்கு ஒரு வார்த்தை சர்டிஃபை பண்ணியிருந்தேனே, நீ பாத்தியா நீ வந்து சசிகலா பேச்ச கேட்கிற தினன் பேச்ச கேட்கிற, நீங்க சொல்லுங்க. நான் எனக்கு என்ன புரியலன்னா, இவ்வளவு பெரிய விஷயம் இன்னைக்கு நான் நம்புறது தமிழக மக்கள்ல குறிப்பா ஆர்கே நகர் தொகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்கள்லையும் எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கிற இஷ்யூ நான் நினைக்கிறது இதுதான். அம்மாவின் மரணத்துக்கு நீதி விசாரணை வேண்டும், அம்மாவின் மரணத்திற்கு பின்னால் இருக்கும் மர்மங்கள் விலக வேண்டும். இன்னைக்கு இருக்கிற சிங்கிள் மோஸ்ட் எமோஷனல் இஷ்யூ அங்க அதுதான். இதை புரியாமல் பலரும் வந்து பல விஷயங்களையும் பேசிட்டு இருக்காங்க. என்னோட என்டையர் ட்ராக் இதுதான். 14 கேள்விகள் கேட்டிருக்கோம், 13 கேள்விகளுக்கு விடை தெரியவில்லை. இந்த விடை தெரிவதற்கு அப்போலோ போய் கேளுங்க, இங்க போய் கேளுங்க, அங்க போய் கேளுங்கன்னு சொல்றது வந்து சம்பந்தப்பட்டதான சார் சொல்லணும். என்ன சம்பந்தப்பட்டதான சொல்லணும்? தமிழக அரசாங்கம் சம்பந்தம் கிடையாது. 27 சிசிடிவி ஏன் ஆற்றப்பட்டதுன்னு நீங்க சொல்ல முடியுமா, நான் சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுங்களேன். திரு பன்னீர்செல்வம் சொல்ல முடியுமா? சத்தியமா வந்து கவர்மெண்ட்டுக்கு அதுல ரோல் இருக்குங்க. இல்ல அவங்க தான அப்போலோ நிறுவனம் ஏன் அகற்றுனாங்களோ அவங்கள சொல்லணும். ஆற்ற சொல்லி கேட்டது யாரு? சசிகலாவா, எஸ்பிஜியா, ஜெயலலிதாவா, வேற யாருப்பா? இல்ல திரு பன்னீர்செல்வம் கண்டுபிடிக்க வேண்டிய கடப்பாடு ஈவன் உங்க மீடியாவுக்கே இல்லையா? ஐ மீன் ஒரு 4வது தூண் தானே. நான் பழசுக்கு ரொம்ப போவேன்னா பார்க்குறேன். நீங்கள் சொன்னாலும் ஞாபகம் வந்துருச்சு. அதே அப்போலோட அறிக்கையில் அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? எக்மோவை ரிமூவ் பண்ணிடுவோம், நேச்சுரல் மரணத்துக்கு அலோவ் பண்ணிட வேண்டியதான், வேற வழியிலே நாங்கள் சொன்ன முதல் நபர் திரு ஓ பன்னீர்செல்வம் சொன்னாங்க. அது இல்லைன்னு அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. அந்த அவர் உண்ணாவிரத அன்னைக்கு பேசும்போது 4:30 மணி மாலை நேரத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைந்து விட்டதாக எனக்கு தகவல் வந்ததுன்னு சொன்னார்.
6 மணிக்கு நாங்க போய் குளிச்சுலாம் முடிச்சு போய் நான் நின்னேன், அப்புறம் இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலன்னு சொன்னார். இதுதான் அவர் பயன்படுத்திய வார்த்தைகள். நான் ஒன்று சொல்லிட்டு 4:30 மணிக்கு ஜெயலலிதா இறந்துட்டான்னு ஓபிஎஸ் அவர்களுக்கு சொன்னது யார்? ஒரு விசாரணை கமிஷன் வந்ததுன்னா நான் உட்பட டெஸ்டிஃபை பண்ணுறதுக்கு எவிடன்ஸ் வச்சுருக்கேன். அந்த இரவு வந்து 32 அமைச்சர்களும் நாங்கள் உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கிறப்போ எக்மோ பொருத்த போகிறோம், 1 வாரம் வச்சுருக்க போகிறோம், மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர் இருக்குது, இந்த 3 ஆர்கனும் வந்து ரிவைவ் ஆகிறதுக்கு 10% சான்ஸ் இருக்குது, 1 வாரம் வைத்திருக்க வேண்டும், அந்த ரிவைவல் வந்து ஓவர் நைட்டாக நடக்காது. எங்கள் அம்மா இறந்தப்போ அந்த எக்மோவை பொறுத்துனாங்க, 3 நாள் அவங்கள வந்து வச்சுருந்தாங்க அந்த ஸ்டேட்டில். வந்து எனக்கு அந்த கருவியை பற்றி நல்லா தெரியும். அதே நாள் இரவில் இந்த சொல்ல போகிறேன், ஒரு முக்கியமான ஒரு மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட்டு அங்கே உட்கார்ந்துருந்த ஒருவர் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க இந்த எக்மோ கருவியை பற்றி. இந்த எக்மோ கருவியில் என்ன ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் இருக்கும், எந்த இடங்களில் ரிவைவ் ஆகிருக்கு, இந்த இடங்களில் ரிவைவ் ஆகலை, 1 வாரம் வச்சுருந்தா என்ன ப்ராபபிலிட்டி நான் கேட்க விரும்பினேன். ஏன்னா அந்த நேரத்தில் எனக்கு ஏதோ தப்பு நடக்குதுன்றது வந்து ரொம்ப ஆழ்ந்து மனசில் பதிஞ்சது. நான் மட்டும் இல்லை, இன்னொரு அமைச்சர் அன்றைக்கி இருந்தார். எல்லாரும் கேட்குறாங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க, இதுதான் நடக்க போகுது 1 வாரம்னு சொல்லிட்டு சொல்லி எண்ணி 16 மணி நேரத்தில் எதற்காக அது ரிமூவ் பண்ணப்பட்டதுன்றதான் நாங்க கேட்ட 13வது கேள்வி. அதான் சார் சொல்றாங்க, நாங்க ரிமூவ் பண்ணதை முதல்ல சொன்னதே திரு பன்னீர்செல்வத்தை தான். அது உண்மை இல்லைன்னு அவர் சொல்றாரு, கேஸ் போடுறேன்னு சொல்லியிருக்காரு அவங்க மேல வந்து, குறிப்பா வந்து ஹெல்த் செக்ரட்டரி மேல கேஸ் போடுறாங்க. இவங்க போய் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கணும், இன்னும் கேஸ் போடல, அது விஷயம். சபாநாயகர் அதுக்கு அடுத்த நடந்த சம்பவம் தொடர்பா சபாநாயகர் மேல இப்ப கேஸ் போட்டாச்சு. ஆனா டிசம்பர் 5ஆம் தேதி நடந்த சம்பவம் தொடர்பா இன்னும் கேஸ் போடல. உங்க ஞாபகத்துக்காக 2வது பாயிண்ட், திரு பன்னீர்செல்வம் அவர்களே சொல்றாரு 4:30 மணிக்கு ஜெயலலிதா இறந்துட்டதா எனக்கு தகவல் வந்துச்சு அப்படின்னு. 4:30 மணிக்கு ஜெயலலிதா இறந்ததா திரு பன்னீர்செல்வத்துக்கு சொன்னது யார்? அந்த என்டையர் அட்மாஸ்பியரை மறுபடியும் நான் ரீலீவ் பண்ண விரும்பல, பட் ஐ வில் டூ இட் ஃபார் யூ. ஓகே, இந்த குடும்பத்துடைய கிளைகளில் குறைஞ்சது ஒரு 10 பேர் அன்றைக்கி இருந்தாங்க அப்போலோவில் அந்த ஃப்ளோரில். இன்ஃபேக்ட் நான் இன்னைக்கு தான் முறை அதை சொல்கிறேன். ஏன்ட்டு அது சொல்லப்பட்டது 4:30க்கு முன்னால். ஓகே, எல்லாரும் வந்து மேலே 3வது மாடியில் கூடிக்கிட்டு இருந்தப்போ அந்த குடும்பத்தின் ஒரு முக்கிய உறுப்பினர், இளம் உறுப்பினர் என்கிட்டே வந்து சொன்னார், இல்லைங்க அம்மா இறந்துட்டாங்க, இது எப்படி சொல்கிறது, ஒரு இது இல்லாமல் பிரச்சனை வராமல். நான் அது லெஜிட்டிமேட்டும் கூட நினச்சேன். ஒரு பெரிய லீடர் இது பண்ணுறப்போ அன்றைக்கே வந்து இந்த தகராறு நடந்துகிட்டு இருப்போ கல் எடுத்து பேச ஆரம்பித்தாங்க, க்ரௌட் வரையே வந்து நிற்க ஆரம்பிச்சது. முன்னாடியே திருமதி சசிகலா குடும்பத்தினர்ல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் சொன்னார் உங்கள்கிட்ட வந்து ஜெயலலிதா அவர்கள் இல்ல, எனக்கு எந்த அளவு நம்புறது, எந்த அளவு நம்ப முடியாது. அப்போ வந்து இங்க பாருங்க சார், அவ்வளவு பேர் மேலே கூட்டணும். எனக்கு கீழே எல்லாம் எம்எல்ஏக்கள் உட்காந்துருந்தாங்க, அமைச்சர்களை மட்டும் தான் மேலே விட்டாங்க 3rd ஃப்ளோருக்கு. நான் மேலே இங்கேயும் நான் அஞ்சிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் வந்து எனக்கு ஏதோ ஒரு அன்ஈஸி ஃபீலிங் எனக்கு இருந்தது. மேலே வந்து போயிட்டு இருந்தேன். அவர் பாண்டியன் சொன்ன ஒரு விஷயம் உண்மை. அவங்க சசிகலா அவர்கள் உள்ளேருந்து வந்தப்போ இதில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது சார். நீங்கள் வந்து முதல்ல இங்கே வச்சுருந்தாங்க நாங்கள் அம்மாவை, இல்லை கீழே இருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க நாங்கள், ஆப்ரேஷன் தேட்டர் போயிட்டாங்க. நாங்கள் ஆப்ரேஷன் தேட்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தா உள்ள கம்ப்யூட்டர் ரூம் மாதிரி இருக்குது அந்த ஆப்ரேட்டர் தேட்டர். அதுக்குள்ளே போய் உட்கார வச்சாங்க எங்களை, 3 முக்கிய அமைச்சர்கள் உள்ளே உட்கார வச்சாங்க. அவ்வளவு நடந்தது அந்த நாளில். வந்து எங்களுக்கு என்ன பிரச்சனை, நாங்கள் இங்கே பாருங்கள், எந்த சூழ்நிலையும் அம்மாவின் புகழுக்கு, அம்மாவின் லெகசிக்கு எதுவும் கரைபிடியக்கூடாதுன்ற ஒரு உணர்வும் எங்கள் எல்லாட்டையும் இருந்ததுங்க அன்றைக்கி. வந்து இல்லைன்னா யோசிச்சு பாருங்கள், நானும் சரி, ஒரு டிஜிபி நடராஜன் சரி, உள்ளே போய் அப்போல்லோ பேஸ்மெண்ட்டில் உள்ளே போகிறோம், 3 பேப்பர் வச்சுருக்க அந்த இடத்துல எல்லாரும் ஒன்றா கையெழுத்து போட்டு வர்றோம். என்னத்துக்கு கையெழுத்து போகிறோன்னு யாருக்கும் தெரியாது சார். அந்த நிமிஷம் வந்து ஏன் போட்டோம்னா, சரி நம்மளால ஒரு பிரச்சனை இந்த இடத்துல உருவாக்கக்கூடாது, அம்மாவுக்கு நல்லது நடக்கணும். இப்படி வெள்ளை பேப்பரை கையெழுத்து போடுறவங்களா சார் அமைச்சராக வச்சுருந்தோம் நாங்கள்? இல்லைங்க, இங்கே பாருங்கள் தயவு செய்து அதை சார் நீங்கள் வந்து என்ன சார் பதவி பிரமாணம் என்ன சார் உறுதிமொழி எடுத்தீங்க? நீங்க போடுற கையெழுத்து வந்து திரு பாண்டியராஜன்கிற ஒரு தனிப்பட்ட நபருடைய கையெழுத்தா சார்? இல்லை, வெள்ளை பேப்பர்லாம் தனி வெள்ளை பேப்பர் இல்லை. அதை தவிர அவங்க ஆடியன்ஸ் தவிர புரிஞ்சிடக்கூடாது. எல்லாரும் வந்து திருவள்ளூர் மாவட்டம் வந்த உடனே 1 2 3 4 5 6 அது என்ன வருகை பதிவேடா இல்ல முதலமைச்சருக்கான ஆதரவா? See, it sounds so stupid and funny. Okay, but the fact is, இது வரைக்கும் ஏடிஎம்கேல நான் இருந்த இந்த 4 வருடங்கள்ல பல முறை பல முடிவுகள் இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இது இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இந்த நேரத்தில் மட்டும் சொல்ல மாட்டேன், இது சசிகலா அவர்களுடைய இதுனாலும் சொல்ல மாட்டேன். இந்த கட்சியில் இது இப்படி நான் நடந்துகிட்டு இருந்திருக்கு. அதனால் யாருக்கும் அது வந்து ஒரு வித்தியாசமான விஷயம் படலை. 3 தடவை கையெழுத்து போடுறோம், சரி ஒரு டிரான்சிஷன் நடக்க போகுது அப்படின்னு ஒரு உள்ளுணர்வு இருக்குது. சில எம்எல்ஏக்கள் ஒருத்தருக்கு பேசிகிட்டு இருக்காங்க, என்ன ஆச்சு அம்மாவுக்கு, என்ன நடந்துகிட்ருக்கு, ஒருவேளை அம்மா பதவியின் மேல் வகிக்காத அளவுக்கு இருப்பாங்களா, யாரும் வந்து அந்த கேள்வியை மனசில் கேட்கல. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இந்த கருவி வச்சுட்டாங்க, 1 வாரம் வந்து இருக்கும், மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர் எல்லாருக்கும் தெரியும். அன்றைக்கி வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்க அன்றைக்கி. ஓகே, என்ன
எக்மோ என்ன செய்யுது, இந்த கருவி என்னென்ன செய்ய போகுது, என்னென்ன ஆர்கன்ஸ் ஃபெயிலியர் ஆயிருக்கு, இது ரிவைவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உணர்வை கொடுத்தாங்க. சரி, ஈவன் நான் அந்த நீங்கள் இந்த 60 நாள் கேள்வி கேட்டுருக்கீங்க, 60 நாள் ஆட்சியில் போய் ஏன் இதெல்லாம் கேள்விக்கணும், அப்போ கூட என் மனசில் தோணுனது வந்து இவங்களை வந்து நம்ம ஒரு ஸ்லோ பாய்சன் கொடுத்துருப்பாங்கன்னோ, இவங்க மேலே வந்து தள்ளி விட்டுருப்பாங்கன்னோ அந்த எண்ணமே எங்களுக்கு கிடையாதுங்க. எனக்கு வந்து இந்த ஸ்லோ பாய்சன் தியரி எப்போ வந்ததுன்னா ஐம்ஸ் ரிப்போர்ட்டுக்கு வந்து அப்புறம் தான் இந்த ஸ்லோ பாய்சன் தியரி வந்திருக்கு. 7 விஷயங்கள் இருக்குது அம்மாவுக்கு. அதில் இந்த ஸ்கின் இச் இருக்குன்றாங்க. ஸ்கின் இச்சுக்கு வந்து ஸ்டெராய்டு அட்மினிஸ்டர் பண்ணதான் அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கு. அப்போ தான் வந்து டாக்டர் சாந்தாராமோட அலிகேஷன் வந்து உண்மையாக படுது. என்ன ஒரு எதுக்குங்க ஸ்கின் இச்சுக்கு ஸ்டெராய்டு கொடுக்குறாங்க, எதுக்குங்க 500 சுகரில் வந்து அப்படியே சஸ்டெயின் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க, உணவு அம்மா எடுத்த உணவுகள் இதெல்லாம் வந்து இஷ்யூஸ் இருந்திருக்கு. இது எல்லாமே அந்த ரிப்போர்ட் அவ்வளோ டீட்டெயில்டாக இருக்குது. ஒரு லேமன் பார்த்தா கூட அதை புரிஞ்சிருக்கும் எப்படி இது என்ன கேர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதுக்கு முன்னால் போயஸ்கானில் இருந்தப்போ வாட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் கேர் விச் காட் கிவன் டு ஹர்ன்ற கேள்வி வந்திருக்கு. இன்னும் இருக்கும், அம்மாவே வந்து டிசைட் பண்ணி பல விஷயங்களை செஞ்சுருக்கலாம், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் இத்தனை வருஷம் அம்மாவை பார்த்துக்கிட்டே இருந்தேன், கூட இருந்தேன், இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கின்றப்போ எப்படி இந்த மாதிரி ஒரு கன்சம்ஷன் அலோவ் பண்ணப்பட்டது அப்படின்ற கேள்வி வருது. இந்த ஸ்லோ பாய்சன் தியரி இதுலேருந்து தான் வருது. எங்களை பொறுத்த வரைக்கும் சார், இதை வந்து டிரான்ஸ்பரண்டாக விவாதிப்பதிலையோ ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சு இதை வந்து இதுதான் உண்மை, இது உண்மை இல்லைன்னு சொல்கிறதும் வெரி மேஜர் இம்பரேட்டிவ். ஈவன் இப்போ பார்ட்டியே நாளைக்கு ஒன்றா சேரப்போகுதுன்னு நான் நம்புகிறேன் சார். 3 வாரத்தில் வந்து ஏடிஎம்கே வந்து பழைய நிலைக்கு வந்துடும் நான் நம்புகிறேன். அப்போ கூட ஒரு விசாரணை கமிஷனை இவங்களே அமைச்சு இது ரைட்டு, இதுதான் ரைட் இல்லை, இதுதான் நிகழ்ந்தது அப்படின்னு ஒரு கொஹிரண்டாக ஒன்று கொடுத்துறது வந்து இல் பி வெரி வெரி குட் ஃபார் த லெகசி ஆஃப் அம்மா. அம்மாவுடைய புகழுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம், செய்ய வேண்டிய விஷயம் நான் நினைக்கிறேன். இது சசிகலாவோட எக்ஸனரேஷனுக்காக கூட நான் சொல்லலை, இந்த குடும்பத்தோட எக்ஸனரேஷனுக்காக நான் சொல்லலை. அம்மாவோட புகழ் சரித்திரத்தில் செதுக்கப்பட வேண்டும், எந்த ஒரு சிதைவும் இல்லாமல். அதுக்கு இது முக்கியம் நான் நினைக்கிறேன் சார். என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் விசாரணை கமிஷன் கேட்கறதுக்கு காரணம் இதுதான். ஓகே. இன்னைக்கு ஆர்கே நகர் இடைத்தேர்தலுங்கிறது வந்து உங்களுக்கு திரு டிடிவி தினகரனுக்கு எல்லாருக்குமே ஒரு அக்னி பரீட்சை. ஒருவேளை டிடிவி தினகரன் வென்றுவிட்டால் அல்லது டிடிவி தினகரனோடு திரு மதுசூதனன் குறைவான வாக்குகளை பெற்றுவிட்டால் அவங்க தான் ஏடிஎம்கேக்கான லெகசியை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா? நியாயமான முறையில் தேர்தல் நடந்து எந்த விதமான ஆப்வியஸ்லி ஐ மீன் லைக் இந்த சென்ஸ் நடக்கும் நம்புறேன். இன்னைக்கு இருக்கிற ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஸ்ட்ராங் பர்சன், அப்சர்வர்ஸ் நல்லா வந்திருக்காங்க. இந்த நிமிடம் வரைக்கும் பெரிய முறைகேடுகள் எதுவும் நிகழவில்லை. அமைதியான முறையில் இந்த தேர்தல் நடந்தால் கண்டிப்பாக அண்ணன் மதுசூதனன் அவர்கள் வெல்வார் என்று திரு மதுசூதனன் வெல்லட்டும், சட்டமன்ற உறுப்பினர் செல்லட்டும், அது கேட்கல. நான் கேட்கறது திரு டிடிவி தினகரன் வென்றால் அல்லது திரு மதுசூதனனை விட திரு டிடிவி தினகரன் அதிக வாக்குகளை பெற்றால் அவர்கள்தான் உண்மையான அதிமுக என்று நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா? ரொம்ப வருத்தம் அடைவேன் அப்படி நடந்ததுன்னா. ஆனால் அதே நேரத்தில் வந்து அப்பவும் கூட கட்சி ஒன்றா இணையணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் இருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைச்சல் நினைக்கிறேன். இல்லாமலே போட்டோம் சார். நான் அதில் பாசிபிலிட்டிக்கு 0 ப்ராபபிலிட்டி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் வந்து ஒரு எந்த ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிறேன்னே வச்சுக்கிடுவோமே. நான் கேட்கறது அப்படி நடந்தால் நான் தெரிஞ்சுக்கிறது அவங்க உங்கள்கிட்ட வரணுமா நீங்கள் அவங்கள்ட்ட போகணுமான்னு பார்க்கணும்ல. இப்போ நீங்கள் சொன்னது போல திரு மதுசூதனன் சட்டமன்ற உறுப்பினராக போயிட்டாருன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆளுங்கட்சி வந்து 20 வருஷத்தில் தோத்ததே இல்லை இடைத்தேர்தலில். அப்போ அவங்க தோக்குறாங்கன்னு கணக்காகும். அப்போ வந்து நீங்கள் கிளைம் பண்ணக்கூடியதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட ஒரு லெஜிட்டிமேசி வந்துடுது. நான் கேட்குறது ஒருவேளை இது ரிவர்ஸில் நடந்தால் சார் எனக்கு ஆழமான நம்பிக்கை இருக்குது சார். இப்போ வந்து 7வது நாள் பிரச்சாரத்தில் இருக்கும். இன்னைக்கு தேதிக்கு வந்து 7 நாள் அங்கே கிரவுண்டில் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு சாதாரண பெண்மணி கூட, தெருவில் இருந்து பூக்கட்டி வைக்கிற பெண்மணி கூட டக்குன்னு கேட்குற கேள்வி அம்மாவை கொண்டாங்க சார், அதுக்கு நீதி கேட்கணும். இந்த வார்த்தை வந்து வருது சார். ரொம்ப இது வந்து நான் இது வரைக்கும் என்னோடய அரசியல் அனுபவம் கொஞ்சம் தான். 40 வயசில் தான் அரசியலுக்கு வந்தேன். 16 வருஷம் தான் எனக்கு ஆயிடுச்சு அரசியலுக்கு வந்து. ஆனால் ஒரு அரசியல் அப்சர்வராக நான் பார்த்த தேர்தல்களில் எல்லா இடைத்தேர்தலுக்கும் நான் பொறுப்பெடுத்திருக்கிறேன். தேமுதிகவில் நான் இருந்தப்போ ஒரு எலெக்ஷன் ஸ்பெஷலிஸ்ட்னே எனக்கு பேர் கொடுத்துருந்தாங்க. அந்த அளவுக்கு நான் வந்து இந்த துறையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு செஃபாலஜி ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிக்கிற அளவு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு டிரெக்ட் கேள்விகளை நான் எதிர்நோக்கினதில்லை.
அந்த நம்பிக்கையில தான் நான் சொல்றேன், இது உணர்ச்சிகளின் அடிப்படையில் தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு தேர்தல். இதுல இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். தேர்தல் முடிவுங்கிறது அதிமுகவை ஒன்று சேர்வதற்கான காரணியாக அமையப்போகுது. கண்டிப்பா அமையும். இவங்க அவங்க பக்கம் போறாங்களா, அவங்க அவங்க பக்கம் போறாங்களாங்கிறது இல்ல, அதற்கான காரணியா அமைஞ்சிரும். நாங்க தான் ஜெயிப்போம், நாங்க நம்புறோம். இது வந்து ஒரு இணைப்புக்கான கருவியா, காரணியா இந்த தேர்தல் இருந்து. தீபா உங்களுடைய சைடோட கேண்டிடேட்டா இருந்திருந்தா இன்னமும் ஒரு ஸ்ட்ராங், அதாவது திரு ஓபிஎஸ் உடைய அந்த ஒரு பாப்புலாரிட்டி எல்லாம் வச்சுட்டு திருமதி தீபா வந்து அங்க கேண்டிடேட்டா இருந்தா ஆர்கே நகர்ல இன்னமும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காம்படிஷனை கொடுத்துருக்கலாம் நினைக்கிறீங்களா? ஃபைட் கொடுத்துருக்கலாம் நினைக்கிறீங்களா? முயற்சி எடுத்தோங்க நாங்க. இல்ல அப்படி நினைக்கிறீங்களா? இல்ல, நாங்க முயற்சி எடுத்தோம். அவங்கள வந்து கட்சிக்குள்ள கொண்டு வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ள ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு நாங்க பெரிய அளவு முயற்சி எடுத்தோம். அவங்க மேல எங்களுக்கு விரோதங்கள் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அன்பும் பாசமும் தான் இருக்கு. ஓபிஎஸ் ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க, அவர்கள் மேல் அம்மாவின் குடும்பத்திலேருந்து வந்தவங்கன்றதுனால அவங்க மேலே அன்பும் பாசமும் இருக்குது. ஆனால் அவங்களோட ஒரு கன்சிஸ்டண்ட்டாக எங்களால் ட்ராவல் பண்ண முடியலை. இப்போ ஒரு மாதமாக நாங்கள் அவங்க கூட இருந்த தொடர்புகள் எல்லாம் பார்க்குறப்போ இதே கருத்தை தான் அவங்க கூட இருந்த பலரும் வைக்கிறாங்க. எங்கள் கூட வந்து சேர்ந்த தீபா பேரவை நிர்வாகிகளே ஒரு 1000 பேருக்கு மேலே இருப்பாங்க. அவ்வளோ பேர் வந்து திரும்பி வந்துட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தேதிக்கு வந்து அவர்கள் மேல ஒரு நம்பகத்தன்மை ரொம்ப குறைஞ்சிட்டு போகுது. வித் வெரி பாசிங் டே. இந்த நிமிடம் கூட அதுவும் அவங்க 27ஆம் தேதி வித்ரா பண்ணிட்டு கூட வருவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அது நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா அவங்க பிரிக்கக்கூடிய ஓட்டு 2% 3% இருந்தா கூட அது அம்மாவுக்கு விழ வேண்டிய வாக்குகள், அண்ணன் ஓபிஎஸ் தலைமையில இயங்குற மதுசூதனனுக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள் நினைக்கிறோம். அது அதிகமா பிரிஞ்சிடக்கூடாதுன்ற கவலை எங்களுக்கு இருக்கு. நீங்க சொல்ற பாயிண்ட் படி திரு டிடிவி தினகரன் அவர் ஒரு வாக்குகளை வாங்குவார், திரு மதுசூதனன் ஒரு வாக்குகளை வாங்குவார், திருமதி தீபா ஒரு வாக்குகளை வாங்குவார். இயல்புல இது திமுகவுக்கான அட்வான்டேஜா நீங்க பார்க்கலையா? ஆனஸ்ட்லி எனக்கு வந்து தொகுதியில் நான் இது வரைக்கும் பார்த்த ஒரு வாரத்தில் ஒரு வேட்பாளருக்காக இவ்வளோ பெரிய எழுச்சியை நான் வேற தேர்தல்களில் பார்க்கலைங்க. அந்த அளவுக்கு எழுச்சி இருக்கு. அம்மா பேரை சொன்னாலே வந்து நாங்கள் அவங்கள பற்றி எதுவும் பேச வேண்டியதில்லை. இதுக்கு முன்னால் இதே இடத்துல பை எலெக்ஷன் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல அந்த நேரத்தில் இருந்த எழுச்சியை நான் பார்த்துருக்கேன். அதில் வந்து இருந்த ஒரு எழுச்சி பார்த்தீங்கன்னா ஃபோர்கான் கன்க்ளூஷன், மதம் ஜெயிப்பாங்க அப்படின்னால ஒரு பயங்கர எழுச்சி எந்தூன்றது வந்து இல்லை. ஓட்டு கேட்குறீங்க, நாங்கள் ஓட்டு போட போகிறோம், போட்டு வந்துடும், அவ்வளோதான். இதில் வந்து ஒரு பெரிய ஸ்பிரிட் பார்க்குறேன். அந்த இடத்துல வந்து இவருக்கே ஒரு இன்ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. 16 வருஷமாக அவருக்கு இந்த இடத்துல நிற்க வாய்ப்பு கொடுக்கலன்றதோ ஏதோ ஒரு தியாகி ரேஞ்சில் அவரை பார்க்குறாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம ஆள் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவர் ஒரு பேசுகிற ஸ்டைலும் சரி, என்னோட மெமரியை பற்றி பலரும் நல்லா சொல்லுவாங்க. ஆமாம், என்னோட மெமரியை பற்றி ரொம்ப சூப்பராக சொல்லுவாங்க. நான் படித்த காலத்துலேருந்து இந்த மனுஷனை நான் பார்க்குறேன். அந்த இடத்துல வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேர் வந்து பார்க்குறாங்க. அவர் பெருசாக ட்ராவல் பண்ணுறதில்ல, எல்லாம் அவரை பார்க்க வர்றாங்க. ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி சொல்கிறாங்க. அவர் வந்து பேர் சொல்லி அழைக்கிறாரு, பேர் சொல்லி ஏதாவது ஒரு கனெக்ஷன் வச்சு அழைப்பார். இது நான் கம்பேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்படுறேன். பட்டு பெருந்தலைவரை பற்றி இது மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். எந்த ஊருக்கு போனாலும் அங்கே இருக்கிற ஒரு ஆளை வந்து பேர் சொல்லி கூப்பிட்டு இது பண்ணுவாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதை நான் நேரில் பார்க்குறேன். அந்த இடத்துல வந்து மதுசூதனன் அவர்கள் மண்ணின் மைந்தர் மட்டும் கிடையாது, அந்த இடத்துல அப்படியே ஊறி போயிருந்திருக்கிறாரு. அந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு இன்ஜஸ்டிஸ் இருந்திருக்குன்ற ஒரு எண்ணம் பலர் மனசுலையும் இருக்குது. அதை கரெக்ட் பண்ணுற ஒரு தேர்தலாகவும் பார்க்குறாங்க. 2 விதமான இன்ஜஸ்டிஸ்க்கு இது வந்து கரெக்டாக. இது ஒன்று அம்மாவின் மறைவுக்கு பழி தீர்க்கும் தேர்தலாக பலரும் பார்க்குறாங்க. அதே நேரத்தில் இந்த வேட்பாளர் மேலே இருக்கிற ஒரு பாசிட்டிவ் வந்து அந்த அளவு இருக்குது. மதுசூதனன் அவர்களுடைய எனக்கு அந்த அளவு அவர் பழக்கம் கிடையாது. இவ்வளவு செல்வாக்கும் நினைவு திறனும் எழுச்சியும் கொண்டிருக்கக்கூடிய திரு மதுசூதனனுக்கு போலீஸ் பாதுகாப்பு எதுக்கு சார்? அந்த ஏரியாவோட டைனமிக்ஸ் அப்படி இருக்குங்க. அதோட நான் ஓப்பனாக சொல்றதுக்கு என்ன, இப்போ எனக்கே வந்து வாழ்க்கையில் நான் இத்தனை வருஷம் இருந்துட்டேன். ஒருத்தன் வந்து ஃபோன் பண்ணி ஆசிட் அடிப்பேன்னு சொல்றதெல்லாம் வந்து புது அனுபவம் எனக்கு வந்து இந்த நேரத்தில் அது நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து அபண்டன்ட் காஷன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் கூட 2 பேர் போட்டிருக்காங்க, அவங்க வெளியே தான் நிற்கிறாங்க. அந்த இடத்துல வந்து அவர் ஜாலியாக வெளியே போயிட்டு இருக்கிறாரு, எல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு. அதிமுகவுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய 2 பிரிவுகளும் வந்து ஒன்று சேரணும்னு இஸ் தேர் எனி கண்டிஷன், ஏதாவது நிபந்தனை இருக்கா? இது நடந்தா இது சேர்ந்துரும் அப்படின்னு இருக்கா? இந்த ஆர்கேனர் தேர்தலை விட்டுருங்க. ஒரு கட்சியின் பிடியில் ஆட்சியும் கட்சியும் இருக்கக்கூடாது. இது வந்து எங்களோட அடிப்படையான ஒரு குடும்பத்தின் அப்படிங்கிறப்ப புதுசாக வந்து பொது செயலாளர் தேர்தல் நடத்த போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குடும்பத்தின் பிடியில் இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. அதனால தான் சொல்கிறோம், நாங்கள் புதுதாக வந்து தேர்தல் வைக்கன்னு சொல்கிறோம். அவங்களும் தேர்தல் வைக்கிறோன்னு இருக்காங்க. ஆர்கேனர் தேர்தலுக்கு அப்புறம் வைக்கிறோன்னு எலெக்ஷன் கமிஷனில் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த குரூப்பு வந்து அந்த தேர்தலில் வந்து இயற்கையாக நடக்க விடணும். அதை வந்து நாங்கள்
அந்த குடும்பத்தை சாராத ஒரு நபர் ஒரு பொது கருத்தின் வாயிலாக அதில் நின்று ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் அது ஒரு பெரிய கண்டிஷனாக வைப்போம். கண்டிப்பாக வந்து ஸோ பொதுச் செயலாளருக்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டும். நிபந்தனை எண் 1. ஆமாம், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு செய்யப்பட்ட கிரேவ் இன்ஜஸ்டிஸ் அது கரெக்ட் பண்ணப்பட வேண்டும். ஏன்னா ஒரு நல்லா செஞ்சுட்டாரு அதனால அவர் தூக்கிடும் அப்படின்றது வந்து ஒரு கரைப்படிய. திரு பன்னீர்செல்வம் மீண்டும் முதலமைச்சர் ஆக்கப்பட வேண்டும். அது இயற்கை ஆவார் எங்களோட நம்பிக்கை வந்து. இல்லை உங்களுடைய நிபந்தனை இந்த மாதிரி 2 மேஜர் இது நிபந்தனை கூட நான் சொல்ல மாட்டேன். இது இயற்கையாக நடக்க வேண்டிய விஷயம். இது காலத்தின் கட்டாயம். நீங்கள் யூ மார்க் மை வேர்ட்ஸ், ஒரு மாதத்தில் அவர் வந்து தமிழகத்தின் சிஎமாக மறுபடியும் வருவார். ஏன்னா இந்த காலத்தின் கட்டாயம் என்பது பல காரணங்களுக்காக நான் சொல்கிறேன். ஆர்கே நகர் என்பது அதில் ஒரு முக்கியமான காரணம் நினைக்கிறேன். அரசியல் செல்லும் விதம் இன்று மக்கள் மனதில் ரொம்ப ஆழமாக பதிந்திருக்கிற ஒரு பேச்சு. இன்னைக்கு தேதிக்கு பதிந்திருக்கிற பெயர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். ஒரு காலத்தில் நீங்கள் அப்ரூவல் ரேட்டிங் எடுத்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னால், ஒரு அந்த டிசம்பர் 5க்கு முன்னால் அப்ரூவல் ரேட்டிங் எடுத்தீங்கன்னா ஒரு 5% 6% இருந்திருக்கக்கூடிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் 40%க்கு மேலே அப்ரூவல் ரேட்டிங் ஷூட் அப் பண்ணிச்சு, என்னோட ஸ்டடின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அந்த அளவுக்கு அப்ரூவல் ரேட்டிங் இருந்தது தமிழகத்தில். புரட்சித் தலைவரையும் அம்மாவையும் தவிர வேறு யாரும் கிடையாது. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய பப்ளிக் பெர்செப்ஷன் எனக்கு வந்து அந்த அளவுக்கு மேலே போயிருக்கு. அந்த மாதிரி ஒரு நபர் தான் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரட்டை இலையை தோளில் சுமந்து அம்மாவின் லெகசியும் எம்ஜிஆருடைய புரட்சித் தலைவருடைய லெகசியும் தோளில் தாங்கி வாக்கு கேட்க சக்தியுள்ள ஒரே நபர். இந்த 2 குரூப்பையும் நீங்கள் கலந்து போட்டிங்கனாலும் அவர் தான் நான் நினைக்கிறேன். இதுதான் அடிப்படையான காரணம். அவர் வந்து முதல்வராக வருவார், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நன்றி திரு பாண்டியராஜன். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்தை, உங்களுடைய நேரத்தை எங்களோட பகிர்ந்து நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி.